آل قرآني حفظتم آي رحماني وفضلتم تلاوته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وإمام المتقين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியம் நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, இந்த மாலை நேர அமர்வில் சூரத்துல் ஹுஜராத் என்கின்ற 49வது சூராவினுடைய விளக்கங்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். இந்த சூராவில் இதுவரைக்கும் நாம் 13 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். இந்த சூராவில் அல்லாஹு தஆலா மிக அதிகமாக 5 இடங்களில் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று அழைத்து அறிவுரைகளை கூறியிருந்தான். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கின்ற அழைப்பை ஓரிரை நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கின்றானோ அந்த வசனங்களெல்லாம் ஏதோ ஒன்றை ஆர்வமூட்டுவதாகவும் அல்லது ஏதோ ஒன்றை தடை செய்வதாகவும் அமைந்திருக்கும். எனவே அதில் இருக்கக்கூடிய தடைகளையும் அல்லது அந்த வசனங்கள் ஆர்வமூட்டக்கூடியவற்றையும் நீங்கள் கவனமாக பேணிக் கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த சூராவில் முதலாவது அல்லாஹு தஆலா தன்னோடு தன்னுடைய அடியார்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது யா அய்யுஹல்லதீன ஆமனுவில் கூறுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் முன்னால் நீங்கள் உங்களை முந்திக் கொள்ளாதீர்கள், முந்தி காட்டாதீர்கள். அதாவது அல்லாஹ் ரசூலை விடவும் நீங்க ரொம்ப மெத்த படித்தவர்களைப் போல நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும். ஆத நபி தடுக்கப்பட்ட மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார்கள் என்றால் அது என்ன மரம்னு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது எத்தனை பழத்தை அதில் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். அது என்ன கிழமைன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். இப்படியெல்லாம் நீங்கள் அல்லாஹ் எதை சொல்லாமல் விட்டானோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்பதை போல விரும்புவதும், அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை முந்திக் கொண்டு நீங்கள் சொல்வதுமாக நீங்கள் இருக்காதீர்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, ரசூலுல்லாஹ்விடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபியினுடைய குரலுக்கு மேலால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தாதீர்கள் என்று சொல்வது. இந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பது. மூன்றாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பது இன்ஜாக்கும் ஃபாஸிகும் பிநபையின் ஃபதபையனு. அதாவது ஒரு மூமினான மனிதன் அதே நேரத்தில் அவர் பாவியாக இருக்கின்றார். ஒரு இறை நம்பிக்கை கொண்டவர், ஆனால் பாவங்களை செய்கின்றார். அவர் நம்ம சமுதாயத்துக்குள்ளதான் இருப்பார், நமக்கு பக்கத்தில் இருப்பார், நமக்கு பக்கத்து வீட்டில் இருப்பார், நம்மோட கலந்து பழகக்கூடியவராக இருப்பார். அவர்கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கணும்? அவர் ஈமான் கொண்டிருக்கிறார், அதே நேரத்தில் தப்பு தண்டாக்கள்ல செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவற்றை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது மூன்றாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு. அடுத்து யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பது லா யஸ்கர் கௌமின் மின் கௌமின் அஸா அன் யகூனு. ஒருவர் மற்றவரை விட நீங்கள் உங்களை ஒருவர் மற்றவரை பரிகாசம் செய்து கொள்ளாதீர்கள். அது ஒரு நல்ல அறிவுரை. சக மூமினிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உள்ள அறிவுரை. அதற்கடுத்தபடியாக சொல்வது யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. நீங்கள் மனதால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சக மனிதனிடத்தில் எப்படி நீங்கள் நாவால் நடந்து கொள்ள வேண்டும், யாரையும் பரிகாசம் பண்ணக்கூடாது, உங்க நாவுகளை நீங்க சுத்தமா வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு. ஐந்தாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பது இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن. மனதால் எப்படி நீங்கள் சக மூமினிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவனை துருவி ஆராயக்கூடாது, எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை கண்காணிக்கிறது, எப்ப பார்த்தாலும் ஒருத்தனை பத்தி தவறாகவே நினைத்துக் கொள்வது, அவருடைய முதுகுக்கு பின்னால் அவரை பற்றி பேசுறது, இப்படி நாவாலும் இதயத்தாலும் முஸ்லிம்களுக்குள்ளே நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஐந்தாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு.
ஆறாவதாக சொல்வது யா யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். மனிதர்களே என்று வருகின்ற போது அங்கே அல்லாஹ் சொல்வது இறை நம்பிக்கையாளர்கள் என்கின்ற அந்த வட்டத்தையும் தாண்டி மொத்த மனித சமுதாயத்தையும் பார்த்து சொல்கின்றான், நீங்கள் யாரும் யாரையும் இழிவாக கருதக்கூடாது, யாரும் யாரை விடவும் மேம்பட்டவர்கள் என்று பிறப்பாலோ நிறத்தாலோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டாலோ பேசுகின்ற மொழியாலோ யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர்கள் அல்ல. உங்களுக்கு எந்த அளவுக்கு இரையச்சம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருந்தான். இது முஃமின்கள் முஸ்லிம்கள் என்கிற வட்டத்தை தாண்டி மற்ற மனிதர்களிடத்தில் நாம் எப்படி மனிதன் என்பதனால் அவனுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஒரு மனிதன் என்பதனாலேயே அவனுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. அவனும் நம்மளை போன்ற மனிதன் தான். அவனுக்கு உணர்வு இருக்கு, அவனுக்கு மனசு இருக்கு, அவனுக்கு ஆத்மா இருக்கு, அவனுக்கு ஆசைகள் இருக்கு, அவனுக்கு கற்பனைகள் இருக்கு, அவனுக்கு எண்ணங்கள் இருக்கு, அவனுக்கு கௌரவம் இருக்கு, அவனுக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்கு. அவனை நீ அவதூறு பேசுறது, அவனை மட்டமா நினைக்கிறது, இதெல்லாம் அவனுடைய உள்ளங்கள் நொந்து போவான். அவன் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுருவான். உங்களை யாராவது எதுவும் பேசுனா அவங்களுக்கு எப்படி வருத்தம் வருமோ அதே மாதிரி தான் அவனுக்கும். அப்ப இதெல்லாம் சக மனிதனை நீங்கள் மதிக்கணும். நீங்கள் எந்த நிலையிலும் ஒருவனை விட மேம்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிட முடியாது. தக்குவாவை கொண்டுதான் நீங்கள் ஆக முடியும். எப்போ உங்களுக்கு தக்குவா வந்துருச்சோ அப்ப நீங்க மத்தவனை மட்டமா நினைக்க மாட்டீங்க. அப்படித்தானே? தக்குவா வராத வரைக்கும் தான் மட்டமா நினைப்பான். தக்குவா வந்துருச்சுன்னா இன்னொரு மனிதனை பத்தி அவன் தப்பா நினைக்க மாட்டான். சுஃபியானு சௌரி என்கின்ற புகழ்மிக்க ஒரு ஹதீஸ் கலை வல்லுனர் இமாம் அஹமது ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் மிகவும் மதிக்கப்பட்டவர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் மிகவும் மதிக்கப்பட்டவர். அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த நேரத்தில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த ஒட்டகத்தினுடைய அந்த கடிவாளத்தை பிடித்து இழுத்துக்கொண்டு இமாம் மாலிக் அவர்கள் நடந்து வந்தாங்களாம். இமாம் மாலிக் அவர்களுக்கு மக்காவில் பெரிய மரியாதை. ஏன்னா மதீனாவின் இமாம் அவர்கள் தான், அதனால பெரிய மரியாதை இருந்துச்சு. புதுசா பார்க்கிறவங்க மேல இருக்கிறது தான் இமாம் மாலிக்னு நினைத்தார்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்த உடனே இதுல யார் இமாம் மாலிக் அப்படின்னு கேட்கும்போது இவங்க தான் இமாம் மாலிக், மேல இருக்கிறது சுஃபியானு சௌரின்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கல்வி கடல் அவங்க. அவர்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்கள் அவரை அவமானப்படுத்துறதுக்காக இழிவுபடுத்துறதுக்காக கேட்கிறாரு, நீங்கள் சிறந்தவரா இந்த ரோட்ல போற நாய் சிறந்ததான்னு கேட்கிறாங்க. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அவர்கள் சொன்னார்கள், என்கிட்ட இரையச்சம் தக்குவா இருந்துச்சுன்னு சொன்னா நான் நாயை விட சிறந்தவன், என்கிட்ட தக்குவா இல்லைன்னா நாய் என்னை விட சிறந்ததுன்னு முடிச்சுட்டாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்துல தக்குவா வரும் வரைக்கும் அவன் மற்றவர்களை இழிவாக கருதுவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்போ தக்குவா வந்து விட்டதோ மற்றவர்கள் அவன் இழிவாக கருத மாட்டான். எனவே நீங்கள் உங்களிடத்தில் யார் சிறந்தவர்கள் என்றால் யார் இரையச்சம் உள்ளவரோ அவரே சிறந்தவர் என்பது யா யுஹன் நாஸ் என்று சொல்லக்கூடிய என்று அழைக்கக்கூடிய அந்த வசனத்தின் கருத்து. இதுவரைக்கும் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். அடுத்து நாம பார்க்க போறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்களுக்கு நடந்த ஒரு அனுபவத்தை வைத்து, நான் ஏற்கனவே இந்த சூராவினுடைய தொடக்கத்திலே சொல்லியிருக்கின்றேன், மொத்த திருக்குரானுடைய 6666 வசனங்களும் மொத்தம் 470 சம்பவங்களை அடிப்படையாக கொண்டதுதான். 470 சம்பவங்களுக்கு தீர்வாகவும் அந்த கேள்விகளுக்கு விளக்கமாகவும் அது தரக்கூடிய சிக்கல்களுக்கு பதில் உரைப்பதாகவும் தான் இந்த 6666 வசனங்களும் பின்னி பிணைஞ்சு கிடக்குது. அதை நாம 2 வகையா திருக்குரானை புரிய முடியும். இந்த திருக்குரானுடைய வசனங்களை சொல்லும் போது நம்ம இங்கிருந்து அந்த சம்பவங்களை நோக்கி போகலாம். எதனால இந்த வசனம் இறங்குச்சு அப்படின்னு இந்த சம்பவங்களை நோக்கி போகலாம். அதை விட பெட்டர் வே, சரியான வழி என்னவென்று சொன்னால், அந்த 470 சம்பவங்களையும் நம்ம முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு அது வழியாக திருக்குரானுக்கு உள்ள வந்தோம்னா இன்னும் ரொம்ப இந்த டேஸ்ட்டை உணர்வோம், குரானுடைய டேஸ்ட்டை உணர்வோம். அப்ப அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்டா, சீரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை நாம டாப் டு பாட்டம், மேல இருந்து கீழே வரைக்கும் அப்படியே தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க எப்போ அந்த பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார்களோ, இக்ரா வசனம் முதலா இறங்குது இல்லையா, அந்த ஹீரா கோவையில வச்சு அங்கிருந்து ஆரம்பிச்சு கடைசியாக அவர்களுக்கு இறங்கிய வசனம் வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் அப்படிங்கிற அந்த வசனம், அதுதான் கடைசியாக இறங்கின வசனம் என்று சொல்லப்படுகிறது. சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வசனம் வரைக்கும் அந்த வாழ்க்கை வழிமுறைகள் இருந்து அப்படி உள்ள இறங்கும் போது இன்னும் நமக்கு கூடுதலான விளக்கங்கள் கிடைக்கும். ஆனால் அது யாராலதான் அது முடியும்னு சொன்னா, யாரோ ஒரு ஸ்காலர் அதுக்குன்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டவரால தான் அங்கிருந்து இங்க வர முடியும்.
நம்மை பொறுத்த வரைக்கும் நாம இங்கிருந்து அங்க போறது ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஞானமாக நமக்கு குர்ஆனுடைய ஞானங்கள் கிடைக்கும். அந்த வகையில பார்க்கும்போது இந்த சூரத்துல் ஹுஜராத் என்கிற 49வது அத்தியாயத்தினுடைய 14, 15 அதனை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்கள், இந்த வசனங்கள் இறக்கப்படக்கூடிய காலம் எதுவென்று பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பனு அசத் என்கின்ற ஒரு குழு, ஒரு வம்சாவளியை சார்ந்த அந்த கூட்டம் கூட்டமாக தானே வசிப்பார்கள். இப்பெல்லாம் நமக்கு தெரு இருக்கு, தெருவில் ரோ ஹவுசஸ்ல எல்லாருமே இருப்பாங்க, எல்லா ஆட்களும் இருப்பாங்க. அந்த காலத்தில் அப்படி இல்லை, ஒவ்வொரு குடியிருப்புகள். இது பனு அசத் குடியிருப்பு, இது இந்த குறைஷிகள் குடியிருப்பு, அந்த அந்த குலத்தை சார்ந்த அந்த கோத்திரத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அந்த குடியிருப்புகள்ல வாழ்வாங்க. அந்த மாதிரி மதீனாவினுடைய புறநகர் பகுதியில் நஃப்சல் ஏரியால பனு அசத் என்ற ஒரு குழுவினர் வசித்து வந்தார்கள், ஒரு குடும்பத்தினர் வசித்து வந்தார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். வந்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இஸ்லாத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இஸ்லாத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய சமுதாயத்து மக்கள், குறைஷிகளோ மற்ற இனக்குழுவினரோ உங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க, உங்களோட யுத்தம் நடத்தி இருக்காங்க, உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு அவங்க காரணமாயிருக்காங்க, உங்களுடைய மன உளைச்சலுக்கு அவங்க காரணமா இருந்திருக்காங்க, நீங்க உங்கள் வாழ்க்கையில பல நெருக்கடிகள் வர்றதுக்கு காரணமா இருந்திருக்காங்க, உங்களுடைய செல்வங்கள் பறிபோகிறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் நாங்க உங்கள்கிட்ட எந்த சண்டைக்கும் வரல, நாங்க உங்கள்கிட்ட எந்த சண்டைக்கும் வரவில்லை என்று பனு அசத் என்கின்ற அந்த கிளையை சார்ந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லிவிட்டு, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கோம், நாங்களும் ஈமான் தான் கொண்டிருக்கின்றோம் என்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. அப்போ அல்லாஹு தஆலா கூறுகிறான், காலத்தில் ஆராப், இந்த கிராமப்புறத்திலே வாழக்கூடிய மனிதர்கள், அதாவது காட்டரபிகள்னு நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், கிராமப்புறத்து மனிதர்கள். எதுக்கு காட்டுவாசிங்கிற அளவுக்கு போக தேவையில்லை, ஒரு நாகரிகத்திலிருந்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமப்புறத்திலே வாழக்கூடிய அரபுகள் வந்து சொல்லுகிறார்கள், ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று கூறுகிறார்கள். நபியே, நீங்கள் சொல்வீராக, லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை, நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. வலாக்கின் பூலு, ஆனாலும் இப்படி நீங்கள் சொல்லுங்கள், அஸ்லம்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்லுங்கள், ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லாதீர்கள். பலமா எதுகுருள் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இதுவரையிலும் உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை, ஈமான் என்பது இன்னும் உங்கள் உள்ளத்தில் நுழையவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருள், ஈமான் என்பது வேறு, இஸ்லாம் என்பது வேறு. ஈமான் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இதயத்தால் நம்பி ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ் ஒருவன், ஈமான் என்பது நம்புவது. அல்லாஹ் ஒருவன், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி. திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். மலக்குமார்கள் கண்ணுக்கு புலப்படாத அல்லாஹ்வின் அடியார்கள். சொர்க்கம் நரகம் படைக்கப்பட்டு தயாராக இருக்கின்றது. மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீங்கள் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்குமான கூலியை நீங்கள், யாராக இருந்தால் நல்லவனாக இருந்தால் நல்ல கூலி, கெட்டவனாக இருந்தால் தீய கூலியை நீங்கள் அங்கே பெறுவீர்கள். இதுதான் அந்த நம்பிக்கை. இதை நம்புவதற்கு பெயர் தான் ஈமான். அப்போ ஈமான் என்பது இதயத்தால் நடைபெறக்கூடியது. அதற்கு உறுப்புகளுக்கும் சம்பந்தம் இல்லை, கண்ணுக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லை, காதுக்கும் ஈமானுக்கு சம்பந்தம் இல்லை, நாவுக்கு ஈமானுக்கு சம்பந்தம் இல்லை. நாவால மொழிவது என்பது ஒரு மனிதனுக்கு முடிந்தால் அவன் நாவால சொல்லுவான், வாய் பேச தெரியாதவன் எதால சொல்லுவான், இதயத்தால் நம்புறது தான். இப்போ தொழுகையில தக்பீர் கட்டுறோம், வாயை திறந்து உதட அசைச்சு தக்பீர், நான் இசா தொழுவ போகிறேன் அப்படின்னு ஒரு மனிதனால சொல்ல முடியலன்னா அவன் தொழுக கூடாதுன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இதயத்தால் ஒரு விஷயத்தை உறுதி எடுத்துக் கொள்வதற்கு பேர் தான் நியத் என்பது. அப்ப ஈமான் என்பது இதயத்தோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் அந்த மக்கள், அந்த பனு அசது அந்த கோத்திரத்தை சார்ந்த அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார்கள், தொழுகிறாங்க, இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் அவங்க வாழ்றாங்க. நோன்பு, எல்லாரும் முஸ்லீம்கள் நோன்பு வைக்கிற மாதிரி நோன்பு வைக்கிறார்கள். அதுல கொஞ்சம் வசதி வாய்ப்பான ஆட்கள் ஜக்காத்து கூட கொடுத்திருப்பார்கள். இப்ப இஸ்லாமிய நடைமுறைகள் அவங்கள்ட்ட இருக்குது. இதையெல்லாம் அவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு தொந்தரவு வந்துடக்கூடாது,
இதையெல்லாம் கடைபிடிக்காத மக்களுக்கு எதிராக அவங்க போராடுவாங்க. ஏனென்றால் தொழுகாதவன் ஒரு மனிதன் ஒழுங்கீனமானவனாக இருப்பான், அவனால சமூகத்துக்கு கேடு. நோன்பு வைக்காதவன் அவன் தன்னுடைய ஆரோக்கியத்தை அவனை கெடுத்துக் கொள்வான், மனசால அலைவாயக்கூடியவனா இருப்பான், உளவியல் ரீதியாக அவன் ரொம்ப அலைவாயக்கூடிய ஒரு மனிதனா இருப்பான். ஜக்காத்து கொடுக்காதவன் தன்னுடைய தான் வாழக்கூடிய சமுதாய அமைப்பில் இருக்கக்கூடிய ஏழைகளை பற்றி கவலைப்படாத இதயமுடையவனாக இருப்பான். அவனெல்லாம் சமுதாயத்துக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியவன் என்பதுதான் அந்த இஸ்லாமிய நடைமுறைகளுடைய தாத்பரியம், தத்துவம். இதெல்லாம் ஒரு மனிதன் செய்யவில்லை என்றால் இஸ்லாம் உள்ள நுழைஞ்சு அவனை செய்ய சொல்லும். நமக்கு எதிராக முஸ்லிம்கள் சண்டையிடுவார்கள். ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம காப்பாத்திக்கணும் என்பதற்காக நீங்கள் தொழுது நோன்பு வைத்து ஜக்காத் எல்லாம் கொடுக்குறீங்களே தவிர அல்லாஹ்வை நம்பியோ மறுமையை நம்பியோ அந்த மன்னரை வாழ்வை நம்பியோ இதை நம்பியெல்லாம் நீங்க செய்யல. அப்போ உங்கள்கிட்ட ஈமான் இல்ல. எது மட்டும்தான் இருக்கு? இஸ்லாம் மட்டும்தான் இருக்கு. இஸ்லாம் என்பது செயல்பாடுகள். உங்கள்கிட்ட செயல்பாடுகள் இருக்கு, எது இல்ல? உங்கள்கிட்ட ஈமான் இல்ல. ஈமான் இல்லாத வெறும் செயல்பாடுகள் என்பவை எதை போல? அஸ்திவாரம் இல்லாத ஒரு கட்டடத்தை போல. ஆனாலும் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் அவர்களை நயவஞ்சகர்கள் என்று இங்க எங்கேயுமே சொல்லல. இவன் நயவஞ்சகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருத்தான ஆள் இல்ல. அவனுக்கு உள்நோக்கம் வேற எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு உள்நோக்கம் இஸ்லாத்தை வீழ்த்தணும், கவுழ்த்தணும், ரசூலுல்லாஹ்வை கொலை பண்ணிடணும், தேவைப்பட்டா சஹாபாக்கள் ஒரு 10 பேர் ராவோடராவா போய் தாக்கி அழிச்சிடணும்னு நயவஞ்சகர்கள் நினைச்ச மாதிரி பெரிய ஒரு பிளான் திட்டம் எல்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் கிராமப்புறத்தில் வாழ்ந்தவன், பெரிய சதி சூழ்ச்சி எல்லாம் அவனுக்கு பண்ண தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பனு அசத் நல்லா கேட்கணும். முனாஃபிக் வேற, அடிப்படையா இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வேற. இந்த மாதிரி அப்பாவிகளாக இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையை நம்ம காப்பாத்திக்கிடுவோம், நம்ம மனைவி மக்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறவன் வேற. அப்ப இவங்களை முனாஃபிக் என்கிற கேட்டகரி அளவுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கல. இது அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையை நம்ம பார்க்கணும். ரொம்ப எவ்வளவு கண்ணியமா அல்லாஹ் நடந்திருக்கான்னு. அப்ப இவங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்கு. என்னன்னா நம்ம உயிரை பாதுகாத்துக்கணும், மனைவி மக்களை பாதுகாத்துக்கணும் என்பது மட்டும் சின்ன கற்பனை தான். இப்பவும் பாருங்க, கிராமத்துக்கு போனா சின்னதா கற்பனை பண்ணி, சின்னதா வியாபாரம் பண்ணி, சின்னதா லாபம் படிச்சு, சின்னதான வாழ்க்கை வாழ்ந்து அப்படியே மூத்தா போகக்கூடியவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த கிராமத்தை விட்டு வெளியில வராமலேயே கூட வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துருவாங்க. நிறைய வயசான ஆண்களாக பரவாயில்ல, பெண்கள் அப்படி நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கிராமத்தை விட்டு எங்கேயுமே அவங்க போனதில்லை. அந்த மாதிரி ஒரு சின்ன உலகத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள், அவங்களை பத்தி அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், நீங்கள் நாங்க ஈமான் கொண்டுட்டோம்னு சொல்லாதீங்க. நீங்க ஈமான் எல்லாம் கொள்ளல. நீங்க சொர்க்க நரகத்தை பெருசா நம்பி அதுக்கு பயந்து அமல் செய்யறது, மறுமையில சொர்க்கம் வேண்டும்ன்றோ நரகத்தை விட்டு, அந்த மாதிரியான நோக்கமே உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு நோக்கம் இந்த உலக வாழ்க்கை சுமூத்தா போகணுங்கிறது தான். ஆனால் இஸ்லாத்தை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வீழ்த்தி விட வேண்டும், ரோமர்களோட சேர்ந்து சதி பண்ணணும், பாரசீகர்களோட சதி பண்ணணும், குறைஷிகளோட சேர்ந்து சதி பண்ணணும், இந்த மாதிரியான ஆள்களும் நீங்க இல்லை. ஆகையினால் நீங்கள் ஈமான் கொண்டவர்கள் என்று சொல்லாதீர்கள். வலாக்கின் கூலு, இப்படி நீங்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள், அஸ்லம்னா, நாங்கள் இஸ்லாத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள். வலம்மா யதுகுல் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளங்களிலே ஈமான் நுழையவில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கடுத்து சொல்கிறான், வயுன் துதீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்துதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களானால், லா எலித்துக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய அமல்களுக்கான கூலியை அல்லாஹ் குறைக்க மாட்டான். நீங்க என்ன அடிப்படையில் இஸ்லாத்தை பின்பற்றி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு என்கிற அந்த ஈமானின் அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையப்பெற வேண்டும். ஒரு சமூக சூழல், அதற்காக நான் இந்த முடிவுக்கு வர்றேன் என்பதல்ல. நாளைக்கு அப்படியானால் நாளைக்கு காட்சிகள் மாறும்போது நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அணி பலவீனம் அடையுது, அவங்க அல்லது அவங்க இல்லை என்று ஆகிவிட்டது என்றால் அப்ப நீங்க அந்த நடைமுறைகளை மாற்றிக்கொள்வீர்களா? அப்படி இருக்கக்கூடாது. ஈமானின் அடிப்படையில் தான் அமல் என்பது இருக்க வேண்டும். இது இஸ்லாத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு அம்சத்தை இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. வெளித்தோற்றத்தில் நடைமுறையில் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள அவங்க இருக்கிறதுனால. வேற புதுசா செஞ்சா மக்கள்லாம் நம்மள ஒரு மாதிரி அசிங்கமா பார்ப்பாங்க என்பதனால கூட்டத்தோட கும்பலா எதிர்த்து சுப்பு தொழ போறான். நோன்பு வந்துருச்சுன்னா எல்லாரோடையும் இல்லாம நோன்பு வைக்கிறான். பெருநாள் அன்னைக்கு அழகா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான்.
சாயங்காலம் என்ன பண்றான், டாஸ்மாக் வாசல்ல போய் நிக்கிறான். இதுவும் பெருநாள் தான், அதுவும் பெருநாள் தான். பெருநாள் வந்தா கண்டிப்பா ஒரு சினிமாவுக்காவது போய் ஆகணும். இந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை சினிமா பார்த்தது, பெருநாள் அன்னைக்கு சினிமா பார்த்தது, குடும்பத்தோட சினிமா பார்த்தது, இதுதான் இன்னைக்கு இப்படி வந்து நிக்குது. பெரிய பெரிய முசீபத்தா வந்து ஆட்சியே மாத்துற அளவுக்கு வந்து நிக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே சினிமா பார்த்து, அதுல என்ன ஆயிட போகுதுன்னு போட்டவன் அவன் மனசுக்குள்ளே ஒரு ரசிக மனப்பான்மை வளர்ந்து அவனை எதுக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம போட்டு உட்கார வச்சுட்டான். அவரும் எங்க உட்கார்றதுன்னே தெரியல. புதுசா கல்யாண வீட்டுக்கு போவான், மாப்பிள்ளை மாதிரி கோட்டு போடுறது வந்து உட்கார்ந்து அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நீங்கள் எதை அடிப்படையாக கொண்டு உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், வையும் துதியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்தலுக்கும் கட்டுப்பட்டுத்தான் உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், மனிதர்களுக்காக அல்ல. பக்கத்து வீட்டுக்காரன் தொழுகிறான், நம்ம தொழுகிறோம்னா தப்பா நினைப்பான். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நம்ம நோன்பு வைக்கலன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க. இந்த சமுதாயத்திலிருந்து நம்ம என்ன செய்வோம், ஒதுக்கப்படக்கூடியவர்களாகவும் நாம வந்து ஒரு மாதிரி தாழ்ந்து போனவர்களாகவும் நம்ம கருதப்படுவோம். அதனால கூட்டத்தொடர் கும்பலா செய்வோம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எதை அடிப்படையாக வைத்து அமைய வேண்டும் என்றால், துதியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவருடைய திருத்துதருக்கும் நீங்கள் கட்டுப்படுவீர்களானால், லா எலித்துக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, உங்களுடைய அமல்களுக்கான கூலியை அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், ஒருபோதும் குறைக்க மாட்டான். அப்போ வாயளவில் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், இஸ்லாத்தின்படி வாழுகிறேன் என்று சொல்வதற்கு அல்லாஹ்விடத்தில் ஒரு எஃபெக்டும் இல்லை, ஒரு பைசா கூலியை கூட அது உங்களுக்கு பெற்றுத்தராது. குனிவதும் நிமிர்வதும் பசியும் பட்டினியும் ரசூல் ஹதீஸில் இப்படித்தானே வருது. எந்த ஒரு மனிதன் பாவமாக கெட்ட வார்த்தைகளை பேசுவதை விடவில்லையோ, பொய் சொல்வதை விடவில்லையோ, அவன் எவ்வளவு நோன்பு வச்சாலும் அது வெறும் பசியும் தாகமும் தான், நோன்புக்கான கூலி அதுல கிடைக்காது. அப்ப என்ன அர்த்தம், அது அடிப்படையில் அது செய்ய வேண்டிய வேலையை, அது என்ன விளைவுகளை தரணுமோ அது தரல. அப்ப அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து ஹஜ் பண்ணா நாமளும் யார் தான் மூமினாக ஆயிடுவோம். நீங்க வந்து முஸ்லீமா இருக்கீங்க, இஸ்லாமிய நெறிமுறைகளை நீங்க கடைபிடிக்கிறீங்க, அவ்வளவுதானே தவிர ஒரு ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த செயல் நடக்கவில்லை. உங்களுடைய இறக்கும் உங்களுடைய கனவும் மறுமையாக இருக்க வேண்டும், மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலி கிடைக்க வேண்டும் என்பதை இலக்காக வைத்து நீங்கள் அமல் செய்யறதுக்கு பதிலாக, இந்த உலகத்தில் முஸ்லீம்களுடைய ஆயுதங்களிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய படையெடுப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் என்கிற சின்ன கனவு தான் உங்களுக்கு, சின்ன இலக்கு தான் இருந்திருக்கிறது. அது வந்து என்ன கிடையாது, ஈமானுடன் கூடிய இஸ்லாம் என்பது கிடையாது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டதாக கிடையாது, உங்களை காப்பாற்றிக் கொள்வதாக அது கருதி எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடுத்த முயற்சியாக கருதப்படும். அல்லாஹ் சொல்கிறான், வையும் துதியுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய திருத்துதருக்கும் நீங்கள் கட்டுப்படுவீர்களானால் உங்களுடைய அமல்களில் உடைய கூலி எதையும் அவன் குறைக்க மாட்டான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், இரக்கமுள்ளவன். இதுக்கு அப்புறமாவும் ஈமான் இல்லாத வெறும் இஸ்லாமிய நடைமுறைகளை மட்டும் கடைபிடிச்சு இருந்த போதிலும் கூட அல்லாஹ் உங்களை முனாஃபிக்குன்னு எங்கேயுமே சொல்லல. ஏன்னா உங்களுக்கு பெரிய ஆசையெல்லாம் ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வை கவுத்துறணும் அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கல, உங்களை காப்பாத்திக்கிட்டா போதும் நினைச்சீங்க. இந்த பிழையை அல்லாஹ் மன்னிக்கின்றான், ஏனென்றால் அவன் இரக்கமுள்ளவன். உங்களுக்கு வந்து பெருசா கற்பனை கூட பண்ண தெரியல, அவ்வளவு பேத்தனமா அப்பாவிகளா இருக்கீங்களப்பா, உங்களை தண்டிச்சு நான் என்ன பண்ண போறேன். அதனால இதுவரைக்கும் நீங்க செஞ்ச செயல்கள் எல்லாம் இருக்கட்டும், ஈமானோட அந்த செயல்களை செய்யுங்க, அல்லாஹ் மன்னிப்பவன், இரக்கம் உள்ளவன். இதுல ஒரு குர்ஆனுடைய வசனத்தை பாருங்க, லா எலித்துக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ. இந்த எலித் அப்படின்ற அந்த வார்த்தை எப்படின்னு சொன்னா, அலத்த எலித்து என்று அந்த வாய்ப்பாட்டில இருந்து வருவது. இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ் குறைக்க மாட்டான், லா எலித்துக்கும் உங்களுக்கு அவன் குறைக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இது குர்ஆன்ல இந்த குறைத்தல் அப்படின்ற வார்த்தை என்ற அர்த்தத்தில் இந்த அலத்த எலித்து என்கிற இந்த வாய்ப்பாட்டிலிருந்து வரக்கூடிய சொல் குர்ஆன்ல 2 தடவை தான் இடம்பெற்றிருக்கிறது. அதுல ஒண்ணு இது. ஏன் இதை நான் ஸ்பெஷலா சொல்லி காட்டுறோம்னா, இந்த வார்த்தை அரபுக்களுடைய புழக்கத்துல கிடையாது. ஹிஜாஸ் மாகாணத்தில் பேசப்படக்கூடிய ஒரிஜினல் அரபி மொழி, குறைஷிகளுடைய மொழியில தான் குர்ஆன் இறங்குது. என்ன அந்த குறைஷிகளுடைய மொழியில இந்த சொல் கிடையாது. இது வந்து எதனால அல்லாஹ் இந்த சொல்ல குர்ஆன்ல பயன்படுத்தியிருக்காங்கன்னா, இந்த பனு அசத் என்கிற அந்த அரபு குலம் இருக்குல்ல, அவங்க இந்த சொல்லத்தான் பயன்படுத்துவாங்களாம். அதாவது அவங்களுடைய மொழி நடையிலேயே பேசுவது. அப்பதான் கொஞ்சம் அட்டாச்மெண்டா இருக்கும். ஓ, நம்ம சொல்ல கூட குர்ஆன் பயன்படுத்துது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம அது வந்து அதை லோக்கலைஸ் பண்ணுவது.
அவங்களுடைய மொழி நடையில் உரையாடுவது. இலங்கை தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், நாகப்பட்டினம் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், திருநெல்வேலி தமிழ் வேற மாதிரி இருக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, பஸ்ஸில் போயிட்டு இருந்தாராம் ஒருத்தர், மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாரு, திருநெல்வேலிக்காரரு. அவர் 50 ரூபாய் கண்டக்டர்கிட்ட கொடுத்து மந்தவெளியிலேருந்து பாரிஸுக்கு போகணும், டிக்கெட் கொடுன்னு கேட்டிருக்கிறாரு. இப்போ 20 ரூபா டிக்கெட்டு, மீதம் சில்லறை இல்லை அப்படின்னு கண்டக்டர் சில்லறை இல்லை அப்படின்னு இருக்கிறாரு. அப்போ பையத்தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பையன்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருநெல்வேலியில மெதுவான அர்த்தம். பையத்தாண்டு 30 ரூபாய்க்காண்டு என் பையன் எப்படியா தர முடியும்? நீ உனக்கு தர 30 ரூபாய்க்கு என் பையன் எப்படி தர முடியும்? அதுல 1000 ரூபாய். அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நடைமுறை இருக்கலாம். அல்லாஹு தாலா அந்த மக்கள்கிட்ட பேசும்போது அவங்க மொழியில பேசுறான். அப்படின்னா அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். அவன் எவ்வளவு தூரம் இரக்கம் உள்ளவன்? உங்க மொழிய அங்கீகரித்து உங்க மொழியில பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட அல்லாஹ் நெருங்கி இருக்க விரும்புறான். இதுதான் டச்சிங். இது குர்ஆன் முழுக்கவே இருக்கும். குர்ஆன் ரொம்ப வியப்பான வேதம் சொல்றோம்ல. எதுக்கு அதை ஒரு வசனத்தை படிச்சோன்னே சில பேர் பொத்துனதுல விழுந்துடுறாங்களே. இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தங்கச்சி குர்ஆன் ஓதும்போது கேட்டுட்டு அதுக்கு அவ்வளவுதான், அந்த தன்னுடைய வாழ்க்கையவே அந்த குர்ஆனுக்காக ஒப்படைச்சிட்டாங்க. அது வரைக்கும் வாள் எடுத்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க. இப்படித்தான் குர்ஆன் தன்னை வாசிக்கக்கூடியவர்களை வீழ்த்தி விடும். அப்படி டச்சிங்கா இறக்கும், ஒரு இன்ஜெக்ஷன் இறக்குன மாதிரி உள்ளத்துல அப்படி இறக்கும். அப்போ அது லா எலித்துக்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ அப்படின்ற அந்த சொல் இருக்கிறதே, அது அந்த பனு அசத் என்கின்ற கிளையினர்களுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதே போல அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு, உண்மையான முஃமின்கள் என்பவர்கள் யார்? நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் சொல்றீங்களே, உண்மையான முஃமின்கள் யாரு? அல்லாஹ் இன்னமல் முஃமினூன அல்லதீன, யார் என்றால் ஆமனு பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நம்பி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய திருத்துதரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், சும்மலம் யர்தாபு, பிறகு அவர்களுக்கு அதிலே ஒருபோதும் சந்தேகமே வந்திருக்க கூடாது. சும்மலம் யர்தாபு, பிறகு அவர்களுக்கு அந்த ஈமான்ல ஒரு துளி அளவுக்கு கூட எப்போதும் அவர்களுக்கு சந்தேகம் வந்திருக்கவே கூடாது. அப்போ ஈமான் கொண்டதற்கு அப்புறமாக ஈமான்ல ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா அவன் உண்மையான முஃமின் அல்ல. சில பேர் அவ்வப்போது மறுமை மேல ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும், ஷைத்தான் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான். உடனே என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நீங்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளை பற்றி சிந்தியுங்கள், அல்லாஹ்வை பற்றி சிந்திக்காதீர்கள். ஏனென்றால் ஷைத்தான் என்ன செய்வான்? இதை படைத்தது யார், இதை படைத்தது யார், இதை படைத்தது யார் என்று கேட்பான். நீங்கள் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே வருவீர்கள், அல்லாஹ்வை யார் படைத்தது என்று கேட்பான். அதுதான் உங்களுடைய ஈமானுக்கு ஒரு சோதனையாக அமைந்துவிடும். நீங்கள் உடனே அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். ஈமான் என்பது நம்பிக்கையை சார்ந்தது, அறிவு சார்ந்தது அல்ல. இஸ்லாம் அறிவு சார்ந்தது. இஸ்லாமிய ஒவ்வொரு நடைமுறைகளுக்கு பின்னாலும் ஒரு உளவியல் ட்ரீட்மெண்ட் இருக்கும், ஒரு உளவியல் சார்ந்த ஒரு வைத்தியம் இருக்கும். ஆமா, ஈமான் என்பது நம்பிக்கை சார்ந்தது, அது இதயத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சும்மலம் யர்தாபு, பிறகு யார் அந்த ஈமானில் சந்தேகம், அல்லாஹ்விடத்திலும் ரசூலிடத்திலும் சந்தேகம் வரவில்லையோ, அது மூன்றாவது. நாலாவது என்னவென்றால் வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய உயிர்களையும் யார் தந்து ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களே உலாய்க ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்களே உண்மையான இறைநம்பிக்கையாளர்கள். இந்த வசனங்க நல்லா கவனிங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லும் போது ரெண்டு சொல்கிறான், செல்வத்தையும் உயிரையும் தந்து என்று சொல்கிறான். குர்ஆன்ல இந்த மாதிரியான வசனங்கள், அல்லாஹ்வின் பாதையில் தங்களுடைய செல்வங்களையும் உயிர்களையும் தந்து யார் அல்லாஹ்வுக்காக ஜிஹாது செய்கிறார்களோ என்கிற அந்த வசனங்கள் திருக்குர்ஆன்ல மொத்தம் 10 இடங்கள்ல வருது. 10 இடங்கள்லையும் 9 இடங்கள்ல எப்படித்தான் வருதுன்னு கேட்டா, செல்வத்தையும் உயிரையும், செல்வத்தையும் உயிரையும். முதல்ல செல்வம், அதுக்கப்புறம் உயிர் தான் வருது. ஒரே ஒரு வசனத்துல மட்டும்தான் உயிர் முதல்ல வருது. இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், அல்லாஹ் மூமின்களிடமிருந்து பிசினஸ் வியாபாரம் செய்கிறான்,
அவருடைய உயிரையும் அவருடைய செல்வத்தையும் பெற்று சொர்க்கத்தை அதற்கு பகரமாக தருகிறான். அங்க மட்டும்தான் உயிர்னு வருது. மற்ற எல்லா இடங்கள்லையுமே செல்வம் முதல்ல சொல்லப்படுது. இது எதற்காக என்றால், அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் பிசினஸ் என்று வருகிற போது அல்லாஹ் மலிவான பொருள்களை விட தரமான பொருள்களைத்தான் அல்லாஹ் வாங்குவான். செல்வத்தை விட உயிர் உயர்வானது. எனவே அல்லாட்ட பிசினஸ் பண்றீங்க, அல்லாட்ட வியாபாரம் பண்றீங்க, சொர்க்கத்தை அவங்களுக்கு அவன் விலையாக தருகிறான் என்று சொல்லும்போது உயிர் அங்க முதல்ல வந்துருச்சு. அதுதான் தரமான பொருள். இங்கே ஜிஹாத் என்பது மனிதர்கள்ட்ட பண்றது, மனிதர்கள்ட்ட அர்ப்பணிச்சு எடுக்கிறது. இங்க அல்லாஹு தாலா செல்வத்தை எதற்காக முதலிலே குறிப்பிடுகிறான் என்று கேட்டால், செல்வத்தை ஒரு மனிதன் அர்ப்பணம் செய்வது ஜிஹாதினுடைய தொடக்கம். அதனுடைய முடிவு உயிரை அர்ப்பணம் செய்வதில் முடியும். அப்படி மெல்ல ஆரம்பிச்சு கடைசியா அங்க நிற்கும். ஏனென்றால் இந்த செல்வத்தை வைத்துத்தான் அவன் ஜிஹாதுக்கு தேவையான குதிரையை வாங்குறான். உயிரை வச்சு யாரும் குதிரையை கொடுக்க மாட்டான். காசை கொடுத்தா தான் குதிரை கிடைக்கும், காசை கொடுத்தா தான் ஆயுதம் கிடைக்கும். அப்போ அந்த ஜிஹாதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளும் போது முதல்ல நீங்க அர்ப்பணிக்கிறது எதைத்தான் அர்ப்பணிக்கிறீங்கடா? பணத்தை தான் கொடுக்குறீங்க. முதலாவது இந்த காசைப்படி ஒட்டகத்தை கொடு, இந்த காசைப்படி ஆயுதங்களை கொடு. மனைவிட்ட போய் இந்த காசைப்படி நான் 1 மாசம் கழிச்சு தான் வருவேன், செலவுக்கு இந்த காசை வச்சுக்கோ, நான் வந்தா என்ன கணக்கில் சேர்த்துக்கோ, இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அடியான் அல்லாஹ்ட்ட போய் நான் சேர்ந்துருவேன் என்று எல்லாவற்றையுமே அந்த ஜிஹாதுக்கு அவன் தயாராகின்ற போது முதல்ல அந்த பணத்தை தான் என்ன செய்யலாம்? தூக்கி போடுறான். சஹாபாக்கள் இந்த தபூக் யுத்தத்தில் பல சஹாபாக்களிடத்துல கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் முதல்ல பணம் கலெக்ட் பண்றாங்க. எந்த யுத்தத்துக்கும் ஏற்படாத பொருள் செலவு தபூக் யுத்தத்தில் ஏற்பட்டுச்சு. ஏனென்றால் வழக்கத்துக்கு மாறாக அந்த யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் 30,000 பேர். பத்ர் போர்ல எத்தனை? 313 தான். 313 எங்க இருக்கு? 30,000 எங்க இருக்கு? அது 2வது வருஷம், இது 9வது வருஷம். இடைப்பட்ட வருஷம் எவ்வளவு? 7. அப்ப 7 வருஷத்துல 10 மடங்கு போற. 10 மடங்கா எத்தனை மடங்கு? அது 300, இது 30,000. 3,000 இல்ல, எத்தனை? நான் கணக்குல வீக்கு படிக்கும் போதே அப்படித்தான். 100 மடங்கு. கரெக்ட், 100 மடங்கு. 10 மடங்குனா 3,000 தானே வரணும். 100 மடங்கு. அப்போ இந்த 7 வருஷத்துல 100 மடங்கு யாருடைய எண்ணிக்கை பெருகுது? முஜாஹிதுடைய எண்ணிக்கை பெருகுது. சஹாபாக்கள் பெண்களும் வந்துருவாங்க. அதுல முஜாஹிதுகளா வரக்கூடியவங்க மட்டுமே 100 மடங்கு எண்ணிக்கை பெருகிருச்சு. சஹாபாக்களா இருக்கக்கூடியவங்க 1,20,000 ஹஜ்ஜத்துல் விதால அடுத்த வருஷம் பங்கேற்றவர்கள். இப்ப 30,000 பேர் திரண்டார்கள் என்பது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் 30,000 பேருக்கு ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு கொடுத்தாலே 60,000 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். 30,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குதிரைன்னு வச்சுக்கிட்டா 30,000 குதிரை வேணும். எங்க இருக்கு? 30,000 வாள் வேணும், 30,000 கேடை வேணும். ஒரு ஆளுக்கு 10 அம்பு எடுத்து வச்சுக்கிட்டா கூட 30,000 பிளஸ் ஒரு ஆளுக்கு 10 கொடுத்தா எவ்வளவு வருது? 30 லட்சம் வச்சுக்கோங்க. 3 லட்சமா 30 லட்சமா? 3 லட்சம் வச்சுக்கிடுங்க. 10 அம்புங்கிறது நான் மினிமம் கணக்கு சொல்றேன். 10 அம்புக்கு எங்க போறது ஒரு ஆளுக்கு? ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கணும்? எத்தனை ஒட்டகம் இருக்கணும்? ஒரு ஒட்டகத்துல 100 பேரை சாப்பிட முடியும்? ஒரு 10 பேர் 15 பேர் சாப்பிடலாம். அப்போ ஒரு வேளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கணும்? ஒரு 2வது வேளைக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கணும்? இது சாப்பாடு ரெடி பண்ணணும். இவங்க எல்லாத்தையும் கொண்டு போறதுக்கு வாகனம் தேவைப்படுது. பெரிய சவால். பணம் பெருசா இல்லை. அப்பதான் பணம் கலெக்ட் பண்றாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போதுதான் நீங்க நான் 100 ஒட்டகம் தர்றேன், அதனுடைய சுமைகளோடு சேர்த்து தர்றேன். ஒரு ஒட்டகம் எவ்வளவு சுமக்குமோ அதோட சேர்த்து நான் 100 ஒட்டகம் அந்த மாதிரி தர்றேன். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மெய் சிலிர்த்து போய் சொல்றாங்க, மா அல்லர்ர உஸ்மான பாத ஹாதல் யௌம், இன்றைய தினத்துக்கு பிறகு உஸ்மான் என்ன செஞ்சாலும் அது அவருக்கு மறுமையில இடையூறு தராது. அவர் அவ்வளவு நன்மையை இப்ப அடிச்சிட்டாரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய செல்வத்துல பாதியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, 2 பேரையும் வச்சுக்கிட்டு கேட்கறாங்க, நிறைய தெரியுதா பாக்குறதுக்கு, வீட்டுல ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்வே உன்னுடைய திருத்துதரையும் வச்சுட்டு வந்திருக்கேன், உங்க மேல உள்ள நம்பிக்கையில நீங்க சொன்னீங்கன்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன், பாத்துக்கலாம்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இதே மாதிரி பாதி வீட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அபூபக்கர் சித்திக் என்னால ஜெயிக்கவே முடியாது போல் இருக்க, இந்த சான்ஸ் கிடைச்ச வாய்ப்பு அவர் தட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இவ்வளவு உணர்ச்சி மயமான ஒரு நிலை. அந்த காட்சியை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத ரொம்ப உணர்ச்சி மயப்பட்ட ஒரு நிலையில 30,000 பேரை தாண்டி சில நபி தோழர்கள் அங்கிருந்து வர்றாங்க, வெறுங்கையோட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய திருத்துதரை எங்களையும் சேர்த்துக்கிடுங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிடத்தில் வாகனமும் உங்களிடத்தில் ஆயுதமும் இருந்தால் உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்தில் வாகனமும் இல்லை ஆயுதமும் இல்லை, அப்படி என்றால் நீங்கள் திரும்பி செல்லுங்கள். நான் என்ன பண்றது? இதுக்கு மேல ஆட்களை சேர்த்துக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும் என்னால? பத்ரு போர்ல போகும்போது ஆட்களுக்கு பஞ்சம், இங்கே ஆயுதங்களுக்கு பஞ்சம், நபர்கள் இருக்காங்க. எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கம் வளர்ந்துருச்சு பாருங்க. வறுமையிலும் மனிதர்கள் தயார். அவர்களுக்கு ஏற்ப உணவையோ அவர்களுக்கு ஏற்ப ஆயுதங்களையோ வாகனங்களையோ தயாரிக்க முடியாத அளவுக்கு அரசு பலவீனமா இருக்கு. இதுதான் உண்மையான வளர்ச்சி. இதுதான் ஒரு இயக்கத்துக்கும் ஒரு ஒரு மார்க்கத்துக்கும் இதுதான் உண்மையான வளர்ச்சி. மனிதர்கள் தயாரா இருக்காங்க. நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அல்லாஹ்வின் பாதையில் எடுத்து கொடுப்பதற்கு எங்களிடத்தில் எதுவும் இல்லையே, அதனாலேயே நாங்க திரும்பி போறோமா? அது நாங்க செஞ்ச தப்பா? எங்களுடைய வறுமையை எங்களுக்கு எதிராக திரும்பி விட்டதே என்று அழுது கொண்டு அவர்கள் போகிறார்கள். அழுது கொண்டே அவர்கள் திரும்பி சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அவங்கள ஆறுதல் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, நல்ல நீயத்து, உங்களுக்கு நல்ல நீயத்து, அல்லாஹ் அதுக்குள்ள சவாபுகளை உங்களுக்கு தருவான். என்னால இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல என்னால தயார் பண்ண முடியாது. அப்போ இந்த நிலையை பற்றி நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அவர்களுக்கு உயிரை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் அதற்கு முன்னால் பணம் ஒரு முக்கியமான ஜிஹாதினுடைய ஒரு அம்சமாக இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, முதல்ல செல்வத்தை சொல்றான். இது மனிதர்களோட போகும்போது முதலாவது உன்னை எதுதான் தடுக்கும்னு கேட்டா செல்வம் தான் உன்னை என்ன செய்யும்? முதலாவது தடுக்கும். இது தேவையா உனக்கு என்று செல்வம் தடுக்கும். அதனால முதல்ல அதை கொடுத்துட்டியா, இப்ப நீ அடுத்த கட்டத்துக்கு வா. இப்போ திருக்குர்ஆன்ல சூரத்து தகாபுன் ஒரு அத்தியாயம் இருக்கு. சூரத்து தலாக்குக்கு முந்தின சூரா. அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னமா, அதாவது உங்களுடைய மனைவிமார்களிலும் உங்களுடைய ஜோடிகள், மனைவி ஏன் சொல்லணும்? பெண்கள் இந்த வசனத்தை வாச்சா கணவர்னு அர்த்தம், மாப்பிள்ளை வாசிச்சாருன்னா மனைவின்னு அர்த்தம். அதுக்கு இன்னமின் அசுவாஜிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதருஹும், உங்களுடைய ஜோடிகள், உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள். ஃபஹதருஹும், அவங்கள்ட்ட நீங்க கவனமா இருந்துக்கிடுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணி என்னன்னு பார்க்கும்போது, மக்காவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இஸ்லாத்தை கடைபிடித்து இனிமேல் வாழ முடியாது என்கிற நிலை வரும்போது ஹிஜ்ரத்துக்கு அவங்க தயாராகிறாங்க. இப்ப எல்லாரும் நீங்க ஹிஜ்ரத்துக்கு போங்கன்னு சொல்றாங்க. சில பேர் போறாங்க, மனைவி மக்கள் எல்லாம் விட்டுட்டு போறாங்க. சில பேர் மனைவி மக்களை அழைத்துக்கிட்டும் போறாங்க, வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள். சில பேர் மனைவி மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் மாதிரி ஹிஜ்ரத்துக்கு போலான்னு நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஹிஜ்ரத்துக்கு போக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும்போது உங்களுடைய மனைவி பிள்ளைங்கள் எல்லாம் காலை கட்டிக்கிட்டு அழுகுறாங்க, போகாதீங்க, நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க இல்லாம என்று அழுத உடனே இவர்கள் மனம் இறங்கி ஹிஜ்ரத்தை பண்ணல, ஒத்தி போட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஒரு 8 வருடம் கழித்து மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவை வெற்றி கொண்டார்கள். அங்க நான் உங்களுக்கு சொன்ன 18 நாட்கள் மக்கால தங்கியிருந்தாங்க. 18 நாட்கள் மக்கால அவங்க தங்கியிருந்தாங்க. இந்த காலகட்டங்கள்ல இந்த ஹிஜ்ரத்துக்கு வராம மக்கால தங்கியிருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் ரசூலுல்லாவை பார்க்க வரும்போது ரசூலுல்லாவுக்கு பக்கத்துல புதிய புதிய மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சூறாக்கள் மனப்பாடம் இருக்கு, நிறைய போர்கள் அவங்க பங்கேற்று இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, தம்பி இங்க வான்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. உரிமையோட ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு அளவு கிடந்த வருத்தம். நம்மளை விட 2-3 வருஷம் கழிச்சு இஸ்லாத்துக்கு வந்தவர், சோதனையான காலகட்டங்களை நம்ம ரசூலுல்லாஹ் கூட இருந்தோம். ஆனா நம்மளுக்கு கிடைக்காத ஒரு மரியாதை, ஒரு நெருக்கம் ரசூலுல்லாவோட அவங்களுக்கு கிடைச்சிருக்கு.
நம்ம மதீனாவுக்கு போகாம மக்காவிலேயே தங்கிட்டதுனால என்னென்ன சூறா இறங்குச்சு, என்ன சட்டத்திட்டம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நாம இப்படி பின்தங்கிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறாங்க. கவலைப்பட்டு முடிச்சுட்டு இப்போ திரும்ப தச்சையா வீட்டுக்கு வர்றாங்க. சாப்பாடை வீட்டுக்கு வந்து தான் ஆகணும். வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை பார்க்கும்போது கோபம் வருது அவங்களுக்கு. உன்னாலதான் நான் ஹிஜ்ரத்துக்கு போகல, இவனாலதான். இவன் தான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னால வந்து 5 வயசு பையனா இருந்த, வயது 13 வயசு வளர்ந்துருக்கிறான். இவன் என் காலை பிடிச்சிட்டு அழுதுனாலதான் நான் ஹிஜ்ரத்துக்கு போகல அப்படின்னு மனைவிகளையும் மனைவி மக்களையும் பார்த்து இவருக்கு எரிச்சலும் கோபமும் வருது. இவங்க மட்டும் இன்னைக்கு அழுவாம இருந்திருந்தா நானும் ஹிஜ்ரத்துக்கு போயிருப்பேன், ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்துல இருந்திருப்பேன், நிறைய போர்களில் பங்கேற்றிருப்பேன், நிறைய நன்மைகளை சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன், ரசூலுல்லாஹ் என்ன பேரை சொல்லி கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சிருந்திருப்பாங்க, என்னவெல்லாமோ நடந்திருக்குமே, இப்படி என்ன பின்தங்கிட்டேன்னு அவங்கள பார்த்து கோவப்படுறாரு. அப்பதான் அல்லாஹ் சொல்றான், இன்னமின் அஸ்வாதிக்கும் அவுலாதிக்கும் அதுவல்லக்கும் ஃபஹதருஹும், உங்களுடைய ஜோடிகளில் உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுக்கு எதிரிகளும் உண்டு, அவங்கள்ட்ட நீங்க தான் கவனமா இருந்துக்கணும் என்று சொல்லிவிட்டு சரி விடுங்க. அன்னைக்கு அப்படி நடந்ததை நினைச்சு இன்னைக்கு நீங்க அவங்கள்ட்ட சண்டை போடுறது, அவங்கள முறைச்சிக்கிறது தப்பு. வயின் தாஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மன்னித்தல் என்பதற்கு அரபு மொழியில 3 சொல் இருக்கு. அந்த 3 சொல்லையுமே அல்லாஹ் அங்க பயன்படுத்துறான். வயின் தாஃபு வ தஸ்ஃபஹு வ தக்ஃபிரு, மன்னித்தால், கண்டு காணாமல் விட்டுவிட்டால், அந்த செயலை பற்றி நீங்கள் கவனத்தில் எடுக்காமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அப்ப என்ன சொல்ல வர்றாம்னா, இதுல ஒரு குடும்பவியல் தத்துவம் இருக்கு. எனக்காக கூட நீ பழச நினைச்சு உன் மனைவி கூட சண்டைக்கு போகாத, அவளை அடிச்சுக்கிட்டு சண்டைக்கு போய்கிட்டு இருக்காத. அது அன்னைக்கு அது நடந்துச்சு, அது நீ தான் புத்திசாலித்தனமா நடந்திருக்கணும், விட்டுரு, இப்போ நீ இன்னைக்கு சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த 10 இந்த 7 ஹிஜ்ரி 2ல இருந்து ஹிஜ்ரி 9 வரைக்குமான அந்த 7 வருடங்கள்ல நடைபெற்ற இந்த யுத்தங்களில் பங்கேற்றவர்கள் எல்லாருமே முதலாவது அவர்களுக்கு எதுதான் தேவைப்பட்டதுன்னா, பதில் போர்ல எத்தனை வாள், எத்தனை குதிரை, எத்தனை ஒட்டகம், எல்லாம் நுண்டி குதிரை, உடஞ்ச வாழை வச்சுதான் சண்டை போடுறாங்க. அப்போ முதலாவது தேவைப்படுவது எது என்று சொன்னால் அம்வால். அதை நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உலாய்க ஹுமுஸ் சாதிகூன், அவர்கள்தான் வாய்மையாளர்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள்னா யாருன்னு சொன்னா இப்படி வரக்கூடியவன் தான். ஆனா ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லாஹ் அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும். அல்லாஹ்ட்ட நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க அல்லாஹ் எதை சொல்லி காட்டுறான், முதலாவது உங்களுடைய உயிரையும் செல்வத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தை கூலியாக தந்து உங்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறான் அப்படின்னு சொல்றான். இது ரொம்ப நுட்பமான ஒரு வாசக அமைப்பு, திருக்குரான்ல அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய வாசக அமைப்பு. சரி, இது வசனம் 15. அது வசனம் 16 என்னவென்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நபியே, அந்த மக்களிடம் நீங்கள் கூறுவீராக, அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், அல்லாஹ்விடமா உங்கள் மார்க்கத்தை நீங்கள் அல்லாஹ்வுக்கா புரிய வைக்க பார்க்கிறீர்கள்? நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்ந்தேன் என்று ரசூலுல்லாஹ்ட்ட நீங்க சொல்றீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறீர்கள். ஈமான் கொண்டேன்னு சொல்லாதீங்க, இஸ்லாத்தை கடைபிடித்தேன் என்று சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் சொல்ல சொல்றான். ஈமான் வேற, இஸ்லாம் வேற. இப்ப சொல்லுகிறான், நபியே, நீங்கள் அந்த மக்களிடம் கேட்பீராக, அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கா நீங்கள் புரிய வைக்க பார்க்கிறீர்கள்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே, நீ ஈமான் கொண்டியா இஸ்லாத்தை கடைபிடிச்சியான்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியுமே. ஆனா நீ அல்லாஹ்வுக்கே என்ன செய்யற, நாங்களும் ஈமான் கொண்டவங்க தான் சொல்ற. ஈமான்லாம் நீ கொள்ளலப்பா. அல்லாஹ் ரசூலை நம்பி எல்லாம் நீ தொலை வரல. அல்லாஹ் ரசூலை நம்பி நீ நோன்பு வைக்கல. முஸ்லிம்கள்ட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கணும் என்று முஸ்லிம்களில் நாங்கள் ஒரு அணி என்று சொன்னால்தான் நாம அவங்கள்ட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்க முடியும் என்பதற்காக நீ என்ன செய்றீங்க, ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வோடும் நடவடிக்கைகளோடும் நாம ஒத்து போனாதான் நமக்கு பாதுகாப்பு என்று கருதி கொண்டு நீங்கள் அவ்வாறு நடித்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் நடிச்சான்னு நான் அல்லாஹ் சொல்லல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். நடித்தல்ங்கிற வார்த்தை ரொம்ப மோசமான வார்த்தை தான். அல்லாஹ் அவங்களை ரொம்ப கண்ணியமா தான் நடத்தியிருக்கான். அவங்கள மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான், அதுக்கு மேல நாம அதை விமர்சிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. அப்ப மெஜாரிட்டியாக வாழக்கூடிய மக்கள் நல்லா கவனிக்கணும்.
மெஜாரிட்டியாக வாழக்கூடிய மக்களின் செயல்பாடுகளோடு நாம் ஒத்துப்போனால் நமக்கு பாதுகாப்பு என்று நினைப்பது ஈமான் அல்ல. அது நம்பிக்கையின் அடிப்படையில் வர வேண்டும். உன்னுடைய தொழுகையும் நோம்பும் ஜக்காத்தும் ஹஜ்ஜும் எதன் அடிப்படையில் வர வேண்டும்? நம்பிக்கையின் அடிப்படையில் வர வேண்டும். அப்போ இது கிராமப்புறங்கள்ல அறிவற்ற மக்களிடத்தில் இந்த நடவடிக்கை இன்னும் இருக்கு. குர்பானி வந்தா குர்பானி கொடுத்துருவாரு, நோம்பு வந்தா நோம்பு வச்சிருவாரு, எல்லாமே பண்ணிடுவாங்க. என்ன பேஸ், என்ன அடிப்படையில் அல்லாஹ் இதை கடமையாக்கியிருக்கான் அது அவங்களுக்கு தெரியாது. சடங்கு சம்பிரதாயம் என்பதை போல இஸ்லாத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இடத்துல ஒரு இடத்துல உரையாடி கொண்டிருக்கும்போது அவர் சொன்னார், இஸ்லாம் என்பது சடங்கு சம்பிரதாயமாக மாறிவிட்டது. மூலவி அவர் சொன்னார், கரண்டை காலுக்கு கீழே வேட்டியை இழுத்து கொண்டு போவது நரகத்துக்கு உரித்தானவன், அவன் ஆணவக்காரன் ஹதீஸ்ல வருது. ஆனா கரண்டைக்கு மேலதான் வேட்டி கொடுத்துருக்கான், விட்டா முழங்காலே தெரியும் போல் இருக்கு, அவ்வளவு மேல தள்ளி கட்டி இருக்கிறான். ஆனா நம்ம சலான் சொன்னா தான் அவன் பதில் சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அவன் சலான் சொல்ல மாட்டான் நமக்கு. ஏன்? அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு? சூப்பர் முஸ்லீம். நாம தான் சொர்க்கத்துக்கு முதல்ல போறோம், நம்ம கையில தான் சாவியே இருக்கு, நம்ம தான் எல்லாத்துக்கும் திறந்து விடணும்னு அவன் நினைக்கிறான். இதுதான் ஆணவம். அப்போ இஸ்லாத்தை சடங்காக்கிட்டான் அவன். கரண்டைக்கு மேல வேட்டி உடுத்தணுங்கிறது சடங்கு. அது என்ன அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அர்த்தத்தை விட்டு விட்டான், சடங்கோடு மல்லுக்கு நிற்கிறான் என்று சொல்வார். இப்படி நிறைய உதாரணங்களை அவர் சொல்லி காட்டுவது. அந்த மாதிரியான ஒரு குழுவை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், உண்மையான ஈமான் என்பது அதுவல்ல. நீ ஒரு மார்க்க நடைமுறையை வைத்துக் கொண்டு அல்லாஹ்ட்ட காட்டுகிறாய், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை அல்லாஹ்வுக்கு நீங்கள் காட்டுகிறீர்கள். யா அல்லாஹ் பாத்துக்கோ, நானும் முஸ்லீம் தான், நீ அல்லாஹ்ட்ட சொல்ற, அல்லாஹ்வுக்கு தெரியாது? வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்தவன், மாஃபி ஸமாவாதி வ மாஃபில் அர்த், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். எல்லாம் அறிந்த ரப்பிடத்துல போய் நானும் முஃமின் நீ எப்படி சொல்லுவா? நீ அப்படி நீ சொல்ல முடியாது. எனக்கு தான் தெரியுமே நீ என்ன பேஸ்ல நின்று நீ வணங்கி கொண்டிருக்கிறாய் என்று. அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இது வசனம் 16. இன்டர்வியூ விட்டுருமா? ஒரு இன்டர்வியூக்கு அப்புறம். அப்ப இதுவரைக்கும் இந்த அத்தியாயத்தில் இல்லாம 16 வசனங்களின் விளக்கங்களை பார்த்துள்ளோம். இன்னும் 2 இருக்குது. யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குன்தும் சாதிகீன். இது வசனம் 17. வசனம் 18, இன்னல்லாஹ யஅலமு கைப ஸமாவாதி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். இந்த 2 வசனங்கள்ல அல்லாஹ் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறான். அதாவது அந்த பனு அசத் என்கின்ற கிராமப்புறத்தை சார்ந்த ஒரு கோத்திரத்தினர், ஒரு குழுவினர் இஸ்லாத்தை கடைபிடித்து நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்ல வந்ததை ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் ஈமான் இன்னும் கொள்ளல, ஈமான் உங்கள் இதயத்துக்குள்ள இல்ல, மாறாக இஸ்லாமிய நடைமுறைகளை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்கள், அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க இதை செய்யல, நீங்கள் இப்படி செய்யறதுக்கு ஒரு சமூக சூழல் தான் காரணமாக இருக்கிறது. சமூக சூழல் என்பது ஈமான் ஆக முடியாது, ஈமான் என்பது தனி என்று சொன்னார்கள். அடுத்து அவங்களுடைய வார்த்தையில இருந்த இது என்னன்னு சொன்னா, உங்களுடைய குறைஷி குலத்தை சார்ந்தவர்களும் மற்ற சமுதாயத்தினரும் உங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க. அவங்க சொல்றது ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, உங்களோட சண்டைக்கு வந்திருக்காங்க, யுத்தம் நடத்தியிருக்காங்க, பத்ர் போர், உஹது போர், கந்தக் போர், ஹுதைபியா உடன்படிக்கை, இப்படி நிறைய யுத்தங்களை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க சைடுல இருந்து உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த நெருக்கடியும் வந்ததில்லை, நாங்க உங்களை எந்த தொந்தரவும் இதுவரைக்கும் பண்ணதில்லை. அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, நாங்க நினைச்சிருந்தா யூதர்களோட சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ணியிருந்திருக்க முடியும், குறைஷிகளோட சேர்ந்து உங்களுக்கு நாங்க ஏதாவது இடையூறுகள் செஞ்சிருக்க முடியும். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அந்த மாதிரி எதுவுமே நாங்க பண்ணதில்லை என்று சொல்லிவிட்டு, இதன் மூலம் அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு நாங்கள் உபகாரம் செய்திருக்கிறோம் ஒரு வகையில என்று அவர்கள் சொன்னார்கள். இப்ப அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான், நபியே நீங்கள், அவர்கள் சொல்கிறார்கள், யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அவர்கள் இஸ்லாமிய வாழ்வு முறையை அவர்கள் கடைபிடித்து வருவதன் மூலம் உங்களுக்கு உபகாரம் செய்து விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நபிக்கு உபகாரம் செய்து விட்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும்,
உங்களுடைய இஸ்லாத்தின் மூலம் எனக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் உபகாரம் செய்யவில்லை. அப்படியெல்லாம் இந்த மாதிரியான உபகாரம் எல்லாம் நமக்கு தேவையில்லை. இஸ்லாத்தை கொண்டு எனக்கு நீங்க உபகாரம் செய்வீங்கன்னா, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால நான் என்னுடைய மார்க்கம் ஏதோ வளர்ந்துட்ட மாதிரியும் செழிச்சிட்ட மாதிரியும் எல்லாம் நீங்க நினைக்காதீங்க. மாறாக பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான். ஈமான் என்றால் என்னவென்று அல்லாஹ் உங்களுக்கு இப்ப சொன்னானே. அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில அந்த ஈமான் மேல சந்தேகப்படக்கூடாது, செல்வத்தையும் உயிரையும் தந்து நீங்கள் ஜிஹாது செய்ய வேண்டும். இந்த நற்பண்புகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தானே. இப்படி கற்றுக் கொடுத்ததன் மூலம் அல்லாஹுதான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றானே அன்றி நீங்கள் இஸ்லாமிய வாழ்ந்ததன் மூலம் என்னுடைய மார்க்கத்துக்கு உதவி செஞ்சிட்டீங்க அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. ஏதோ மனிதர்கள் 10 பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா இது நல்லா வளர்ந்து செழிச்சிரும் அப்படின்ற மாதிரி, நபர்கள் குறைவா இருந்தா மார்க்கம் பலவீனமா இருக்கும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்துக்கு உபகாரம் செய்யவில்லை, மாறாக அல்லாஹ்வின் மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் மூலம் அல்லாஹ் தான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான். பல பேர் நினைக்கின்றாங்க நாம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு நம்ம உதவி செய்யறதன் மூலமாக நாம உதவியாளர்கள் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. இல்ல, அல்லாஹ் நமக்கு அந்த சான்ஸை தந்திருக்கான். அல்லாஹ் நமக்கு அந்த சான்ஸை தந்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்றுதான் நாம நினைக்க வேண்டுமே தவிர, நாம இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கு நம்ம உதவி செஞ்சதுனால மார்க்கம் வளர்ந்து போச்சு நீங்க இப்படி கணக்கு போடாதீங்க. இந்த கணக்கு தப்பு. இந்த கணக்கு தப்பு. இதை அல்லாஹ் உணர்த்துகின்றான். குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் மன் ஹதாக்கும் லில் ஈமான் இன் குந்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று, இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். இது ஒரு நாவ் ஒழுக்கம். இந்த சூறாவில் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நான் சொன்ன 5 இடங்கள்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு வந்திருக்கு. ஒரு இடத்துல யா அய்யுஹன் நாஸ் அப்படி மனிதர்களே அப்படின்னு வந்திருக்கு. இந்த அய்யுஹன் நாஸ் என்று அழைக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தா 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று, நாவால் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்வது. இன்னொன்று, உள்ளத்தால் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்வது. உதாரணத்துக்கு, நாவால தப்பு செய்யாதீங்கன்னா அல்லாஹ் ரசூலை நீங்கள் முந்தாதீர்கள். அல்லாஹ் ரசூல் சொல்லாத உடனே நீங்க செய்யறது நாவால சொல்றது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியின் குரலை விட உங்கள் குரலை உயர்த்தாதீர்கள். இது நாவால செய்யக்கூடிய தப்பு. அதே போல ஒரு பாவி உங்களிடத்திலே ஒரு தகவலை கொண்டு வந்தால் அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இதுவும் என்னதுதான், தகவல் அவன் சொல்றது அது நாவோட சம்பந்தப்பட்டது. நீங்கள் தெளிவுபடுத்திக்க 4 பேர்ட்ட கேட்டு விசாரிச்சு தெளிவுபடுத்துவீங்க, நாவோட சம்பந்தப்பட்டது. 4வது, இறை நம்பிக்கையாளர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள். இது நாவோட சம்பந்தப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹது கௌமின் கௌம், யாரும் யாரையும் பரிகாசம் செய்ய வேண்டாம், எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம், பட்டப்பெயர் சூட்டி அழைக்க வேண்டாம். இதெல்லாம் நாவோட சம்பந்தப்பட்டது. ஒண்ணு இதயத்தோட சம்பந்தப்பட்டது. என்னவென்றால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓரிட நம்பிக்கையாளர்களை இஜ்தனிபு கஸீரன் மினல் பன், நீங்கள் எந்த மூமினை பற்றியும் தவறாக எண்ணாதீர்கள். இது மனசோட சம்பந்தப்பட்டது. அப்படி தவறாக ஒரு மனிதனை துருவி துருவி ஆராயாதீர்கள். ஏன் துருவி துருவி ஆராயிறீங்க? மனசு கெட்டு போச்சு, உங்க மனசு கெட்டு போச்சு. எனவே மனதால் செய்யக்கூடிய இந்த தவறுகளையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று இந்த அத்தியாயத்தில் தடை செய்திருக்கக்கூடிய விஷயங்கள், ஒன்று நாவால் செய்யக்கூடிய பிழை, இன்னொன்று மனதால் செய்யக்கூடிய பிழை. இங்கே அல்லாஹ் சொல்லி காட்டுவது 2ம் சேர்ந்து. அதாவது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நாம ரசூலுல்லாவோட சண்டை போடாததுனால ரசூலுல்லாவுக்கு மறைமுகமா ஒரு உதவியை செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அப்படி நினைக்கிறதே தப்பு. லா தமுன்னு அலைய இஸ்லாமுக்கும். 2வது சொல்றீங்க நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம், இஸ்லாத்தின்படி வாழ்றோம். இஸ்லாத்தின்படி நீங்க ஈமானே நீங்க கொள்ளவே இல்லை. அப்ப இதுல நான் ஒழுக்கமும் வருகிறது, மனதால் பேச சொல்லக்கூடிய ஒழுக்கமும் வருகிறது. இந்த இந்த கிராமப்புறத்து மனிதர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான், நீங்க இந்த மாதிரி பேசுறது தப்பு, அல்லாஹ் தான் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் என்று. அதற்கடுத்தபடியாக பார்த்தோம்னு சொன்னா வசனம் 18, இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாதி வல் அர்த், எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். வானங்களில் உள்ள மறைவானவற்றையும் பூமியில் உள்ள மறைவானவற்றையும் அறிகின்றான். வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன், எனவே நீங்கள் செய்யக்கூடியவற்றையும் அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். வானங்களில் எது மறைவா இருக்கு, பூமியில் எது மறைவான எல்லா விஷயங்களையும் அவன் அறிந்தவன். உங்களுடைய உள்ளத்துல என்ன நினைத்துக் கொண்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டோம் நீங்க சொல்றீங்க, அதை அவன் அறிந்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் அது அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று முடிக்கின்றான். இதுல இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இதுல
பெரும்பாலான வசனங்கள் அஹ்லாக்குகளை பற்றி சொல்கிறது, மனித பண்புகள். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, தொழுது நோன்பு வச்சு ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜு பண்ணி ஒரு முஸ்லீமா வாழ்ந்துட்டா போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அஹ்லாக்குகள் இஸ்லாத்தில் ரொம்ப முக்கிய முதன்மையானவை. மனித பண்புகள் முதன்மையானவை. எல்லா நெறிமுறைகளையும் கடைபிடிக்கிறீங்க, ஆனா ஒழுங்கினமா பேசுறீங்க, கெட்ட வார்த்தை பேசுறீங்க, பட்ட பெயர் சூட்டுறீங்க, புறம் பேசுறீங்க, கோல் சொல்லிக் கொண்டு அலைகின்றீர்கள், வதந்திகளை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள், நீங்க சொர்க்கத்துக்கு போயிருவீங்களா? இல்ல. ஆதாப் என்பது மிக முக்கியமானது. ஈமான் என்பது ஒரு மரத்தை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அதிலே மிக உயர்ந்த உன்னதமான கிளை எதுவென்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான். அதிலே மிக தாழ்ந்த கிளை எதுவென்றால், தாழ்ந்த கிளைனா ரொம்ப சின்ன கிளை என்று எதை கருதலாம் என்றால், இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில் கிடக்கக்கூடிய அசுத்தமானவற்றை அகற்றுவது. அப்போ ஒரு மனிதனுக்கு, ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுடனான தொடர்பும் இருக்கணும், சமூகத்துடனான தொடர்பும் இருக்கணும். அல்லாஹ்வோட நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்கு அவனுக்கு, தொழுகுதான், அதுதான் இதுதான் எல்லாமே இருக்கு. சமூகத்தோட மோசமான தொடர்பு இருக்கு. வீட்டுல தெருவில் சத்தம் கட்டாலே கதவை பூட்டிடுவான் சில பேர், நமக்கு எதுக்கு வம்புண்டு. அப்படி அல்ல. என்ன பிரச்சனை? மூமின்கள் சண்டையிட்டு கொண்டால் சமாதானம் செய்து வையுங்கள். ஒரு சக மூமினை பற்றி நீ இழிவா நினைக்காத, அவனுடைய தோற்றத்தை பார்த்தோ அவருடைய மற்ற நடவடிக்கைகளை பார்த்தோ நீ இழிவா நினைக்காத. இப்படி இழிவா நினைச்சிட்டீன்னா உன்னிடத்துல ஆதாப் இல்ல. ராத்திரி 12 மணிக்கு இவருக்கு இங்க என்ன வேலை, இவர் எங்க போயிட்டு இருக்கிறாரு, தப்பான செயலுக்கு தான் போவாரு நீ நினைச்சிட்டீன்னா, நீ அல்லாஹ் சமூகத்துக்கும் உனக்குமான தொடர்பு நல்ல தொடர்பா இல்ல. நீ சக மனிதனே பக்கத்தில் உள்ளவனையும் நீ தப்பா நினைக்கிற. பரிகாசம் பேசாத, தவறாக நினைக்காத. இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம் என்பது. இந்த ஒழுக்கங்கள் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய ஈமான் மொட்டை மரத்தை போல. அப்ப பாதைகளில் நீங்க மதீனாவுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்திருக்கலாம். மதீனாவில் டஸ்ட்பின் இருக்குங்களா, குப்பை தொட்டி வச்சிருக்காங்கல்ல, இங்க வச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி டஸ்ட்பின் மதீனால வச்சிருப்பான். மதீனால அதுக்கு மேல ஒரு ஹதீஸ் எழுதி போட்டிருப்பான், இன்னல் மலாயிக்கத்தலைய தஅதா லிமா யதஅதா மின்ஹு இப்னு ஆதம். மனிதர்களுக்கு எதுவெல்லாம் தொல்லை கொடுக்குமோ அதுவெல்லாம் மலக்குகளுக்கும் தொல்லை கொடுக்கும். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். நீ பாக்கெட்ல குப்பையை கொட்டிட்டு டப்பால போடாம வெளியில போட்டுட்டு போனீங்கன்னா அங்க துர்நாற்றம் அடிக்கும். அந்த இடத்துல மலக்குகள் வரமாட்டாங்க. எப்படி மனிதன் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது சீக்கிரம் ஓடி போவானோ, துர்நாற்றம் இருக்க இடத்துல மனிதன் இருக்க மாட்டானோ, அதே போல மலக்குகள் இருக்க மாட்டாங்க. பாத்ரூம்குள்ள மலக்குகள் இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. அங்க ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தானே உள்ள போறோம். மலக்குகளுக்கு அங்க வேலை இல்லை. அப்ப மனிதர்களுக்கு எதுவெல்லாம் இடையூறு கொடுக்குமோ அதுவெல்லாம் மலக்குகளுக்கும் இடையூறு கொடுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். அந்த ஹதீஸை தான் டஸ்ட்பினுக்கு மேல எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு சமூகத்தோடு ஒரு மூமினுக்கான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், பாதையில் கிடக்கக்கூடிய தொல்லை தரக்கூடிய பொருட்களை அகற்றணும். ஒரு ஹதீஸ்ல இப்படி வருது, மதீனாவில் சஹாபாக்களுக்கு வீட்டுல உட்கார்ந்து பேசுற அளவுக்கு வீட்டுல தனியான இதெல்லாம் கிடையாது, பிரைவசி எல்லாம் கிடையாது. வெளி ஆட்களை கூட்டி கொண்டு பேசலாம் முடியாது. வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, சமையல் நடக்கும், எல்லாம் நடக்கும். இது கிராமப்புறத்தில் பாத்தீங்கன்னா இப்பவும் கிராமங்கள்ல உட்கார்ந்து பேசுறதுக்குன்னே சில சபைகளை வச்சிருப்பாங்க. ஒரு மரத்து மூடு, ஒரு பஞ்சாயத்து இடம், ஒரு பள்ளிவாசல்ல ஒரு இடம், இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு. வீட்டுல 5 பேரை கூட்டி கொண்டு வந்து டீயை போடு, பிஸ்கெட்டை கொடு, வடையை போடுன்னா, நீ பஞ்சாயத்து வேப்ப மரத்து மூட்டில் உட்காந்து பேசிக்க, என்ன தொந்தரவு பண்ணாதங்கிறது தான். இப்போ இந்த மாதிரி இடங்கள்ல உட்கார்ந்து நாங்க பப்ளிக் பிளேஸ்ல உட்கார்ந்து பேச வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க. நாங்க வீட்டுக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து பேச முடியாது. மாலனாமி மஜாலிசனா புத்துன், எங்களுக்கு என்று பேசுவதற்கென்று சில சபைகள் தேவைப்படுகின்றன. அது பொது பாதைகள், மக்கள் நடமாடுகின்ற இடமாக இருக்கிறது என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது, வேற வழி இல்லையே அல்லாஹ்வுடைய திருத்தூதரே என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் பாதைகளுக்கு என்று சில உரிமைகள் இருக்கின்றன, அந்த பாதைகளுக்குள்ள ஹக்கை நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஒமா ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், பாதைகளுக்கான ஹக்கு என்றால் என்னவென்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது வரக்கூடியவங்க சலாம் சொன்னாங்கன்னா ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்லணும். சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க, நீங்க பேச்சு ஊக்கத்திலே இருக்கக்கூடாது. ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்ல வேண்டும். அம்ரு பில் மாரூஃப் நஹி அனில் முன்கர், அங்க யாரா தப்பு செஞ்சா கூப்பிட்டு அவனை நீங்க செய்யாதப்பான்னு சொல்லணும்.
ஒரு மனிதர் ஒரு நன்மையான காரியத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தும் செய்யாம போனா, ஏன்பா இதை செய்யாம போற, செஞ்சுட்டு போக வேண்டியதானே நீங்க சொல்லணும். கபுல் பசர், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். யார் போறா, யார் வர்றா, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, கையில என்ன பை வச்சிருக்கிறாரு, அதுல இருந்து என்ன வாசம் வருது. கபுல் பசர், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்க பாதைகளில் உட்கார்ந்து பேசலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுதான் சமூகத்தோடு ஒரு முஃமினுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்பது. இப்படிதான் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இதுதான், இது மாதிரியான ஒழுக்கங்களை கொண்டதுதான் ஈமான். ஈமான் என்பது ஒரு மொட்டை மரத்தை போல. இந்த ஒழுக்கங்களை கொண்டுதான் அதை நீங்கள் அலங்கரிக்க வேண்டும். அதே போல திருக்குரானுக்கு, இந்த சூறாக்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்குல்ல, பெயர் வைக்க சூறாக்களுக்கு பெயர் இருக்குல்ல, இந்த பெயர் வைக்கிறதுல ஒரு ஆழமான பொருள் இருக்கும். இந்த சூறாக்கு பேர் என்ன பேரு? குஜராத். குஜராத்னா என்ன அர்த்தம்? ரூம்ஸ், அறைகள். என்ன அறைகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் தங்கியிருந்த வீடுகளைத்தான் அறைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அறை என்பது என்ன, ஒரு ரூம்ங்கிறது என்ன? உள்ள பேசினா வெளியில கேட்கக்கூடாது. உள்ள இருந்து வெளியில பார்க்க முடிஞ்சாலும் முடியணுமே தவிர வெளியில இருந்து உள்ள பார்க்க கூடாது. வெயில், மழை, அங்க இருக்கக்கூடிய கிளைமேட், இதுல இருந்து மனிதனை பாதுகாக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அவருடைய மானங்கள், நம்முடைய மானம், இதெல்லாம் அது பாதுகாக்கக்கூடியதா இருக்கணும். இதுக்கு பேர் தான் அறை, என்பதுதான் வீடு என்பது. இந்த சூரா என்பது ஒரு மூமினுடைய கண்ணியத்தை 4 சுவர்களை கட்டி பாதுகாக்கிறது. என்னை பத்தி நீங்க பேசக்கூடாது, உங்களை பத்தி நான் பேசக்கூடாது. என் கண்ணியத்தை இந்த சூரா பாதுகாக்குது. உங்க கண்ணியத்தை இந்த சூரா என்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்குது, உங்கள்கிட்ட இருந்து என்ன பாதுகாக்குது. நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது, நான் உங்களை தப்பா நினைக்க கூடாது. அவ என்ன உங்கள்கிட்ட இருந்தும் உங்களை என்கிட்ட இருந்தும் இது பாதுகாக்குது. ஒரு மனிதன் தள்ளாடி கொண்டு கையில மதுக்கோப்பையை வைத்துக் கொண்டு வந்தாலும் கூட அவன் குடித்திருக்க மாட்டான், கால் தட்டித்தான் விடுற மாதிரி வந்திருப்பான். அது மதுக்கோப்பை அல்ல, அது பால் என்று நல்ல எண்ணம் கூட குடிக்கலாம். அல்லாவுக்கு அவனுக்கு இடையில உள்ள விஷயம் அது. நீ ஒன்னும் மாரல் போலீஸ் கிடையாது. நீ எப்படி நடந்தன்னா உங்கள்ட்ட அல்லாஹ் கேட்க போறானே தவிர அவர் எப்படி நடந்தாருன்னு கேட்க போறது இல்ல. அவர் எப்படி தொழுதாரு, அவர் எப்படி நோன்பு வச்சாருன்னு நீ யாரு? சூப்பர் போலீஸா நீங்க? அவருக்கு கிடையாது. அப்போ ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதன் இந்த சூரா பாதுகாக்குது. எப்படி பாதுகாக்கிறது என்றால், ஒரு ரூம் எப்படி கிளைமேட்ல இருந்து மனிதனை பாதுகாக்குது, வெயில், மழை, பனி, இவற்றிலிருந்து ஒரு அறை எப்படி மனிதனை பாதுகாக்கிறதோ, பிற மனிதனுடைய பார்வையிலிருந்து ஒரு ரூம் எப்படி கதவை அடைச்சிட்டா அவ்வளவுதான், யாரும் பார்க்க முடியாது, எப்படி பாதுகாக்கிறதோ, அதே போல இந்த சூரா ஒரு ஆத்மார்த்தமான பாதுகாப்பை சக மனிதனுக்கு வழங்குவதால் இந்த சூராவுக்கு பேர் என்ன பேரு? குஜராத் என்று ஒரு ஆன்மீகம் கலந்த அர்த்தம் இதற்கு கொடுக்கப்படுகிறது. சூரத்துல் கஹ்ஃப் இருக்கு. சூரத்துல் கஹ்ஃபை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, குகை. அந்த சூரா ஒரு மனிதன் தொடர்ந்து ஓதி வந்தால் தஜ்ஜாலுடைய தீமைகளில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். நீங்க ஒரு குகைக்குள்ள ஒதுங்கின மாதிரி தஜ்ஜால் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அது பிசிக்கலா ஒரு குகையை பத்தி தான் அந்த சூரா சொல்லுது. உலகத்துல பூமிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு குகையை பத்தி தான் அந்த சூரா சொல்லுது. ஆனாலும் அந்த சூறாவை ஓதி வந்தால் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்பது, நீங்கள் வெளிப்படையில ஓபன் பிளேஸ்ல நீங்கள் இருந்தாலும் ஒரு குகைக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு தரும். அதே மாதிரி இந்த சூரா என்பது ஒரு மூமினுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை தருகிறது என்றால், உங்க வீட்டுல நீங்க இருக்கிற மாதிரி வெளியில இருக்கலாம், ஒரு பையை எடுத்துட்டு போகலாம், உங்களை யாரும் தப்பானவன்னு சொல்ல முடியாது, உங்களை யாரும் உங்களோட ஆடைகள் உங்களை யாரும் இழிவா பேச முடியாது, நீங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸை வச்சு நீங்க நடக்கிற நடையை வச்சு யாரும் உங்களை இழிவா பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லா முஃமின்களுடைய கண்களையும் இந்த சூரா கட்டி போடுகிறது. எல்லா முஃமின்களுடைய இதயத்தையும் இன்னொரு முஃமினை பத்தி தப்பா நினைக்காத அப்படின்னு மிரட்டி கட்டி போடுது. அல்லாஹ்வுடைய அதாபுக்கு ஆளாயிருவ. அப்போ ஒவ்வொரு மூமினுக்கும் அவன் எங்கே போனாலும் இந்த சூரா ஒரு ரூம் மாதிரி அவன் கூட வந்துகிட்டே இருக்கும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒழுக்கத்தை இந்த சூரா கற்றுக் கொடுக்குன்னு பாருங்க. வெளியில இருந்தாலும் நீங்க எங்கதான் இருக்கீங்க, யாரும் உங்களை குறுகுறுன்னு பார்க்க மாட்டாங்க, யாரும் நீங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸை வச்சு கேலி பண்ண மாட்டாங்க, யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு பட்டப்பெருங்கிறது எப்படி வருது? என்னைக்கோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு செயலை வச்சுதான் உங்களுக்கு பட்டப்பேரு சூட்டுறான். அது அவனை பொறுத்த வரைக்கும் கேலியா இருக்கிறதுனால நீ என்ன பொருளையும் எப்படியும் கொண்டு போகலாம், எப்படியும் பேசலாம், உங்களுக்கு யாருக்கும் பட்டப்பேர் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த சூரா அப்படி ஒரு சமூகத்தை கட்டி போடக்கூடிய சூரா. அதனால ஒவ்வொரு மனிதனை பொறுத்த வரைக்கும்
இது ஒரு ரூம், ஒவ்வொரு மனிதனுக்கு இது அறை கட்டி அந்த மனிதனுடைய கண்ணியத்தை இது பாதுகாக்கிறது. அதனால இந்த சூராவுக்கு சூரத்துல் ஹுஜராத் என்று பெயர் வந்திருப்பதாகவும் சில திருக்குர்ஆனுடைய விரிவுரைகள் சொல்லி காட்டுகின்றன. அதே போல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த சூரா இதனுடைய பெரும்பாலான வசனங்கள், கிட்டத்தட்ட எல்லா வசனங்களுமே தான் ஹிஜ்ரி 9வது ஆண்டு இறக்கி கொள்ளப்படுகிறது. எத்தனாவது வருஷம்? 9வது வருஷம். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு மறைந்தது 10வது வருஷம், ஹிஜ்ரி 10ல். அதாவது 11வது வருஷத்தினுடைய 2வது மாசத்துல. அப்ப 10 வருஷம் தான் கணக்கு. ஹிஜ்ரி 11 2வது மாசமே இறந்துட்டாங்கல்ல, 3வது மாசமா ரபீஉல் அவ்வல் 3வது மாசம் இறந்துட்டாங்க. 3ஆம் மாசத்தினுடைய 12வது நாள். 10 வருட ரசூலுல்லாஹ்வுடைய மதீனா வாழ்க்கையில 9வது வருஷம் இந்த சூரா இறங்குது. இந்த 9வது வருஷத்துல ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வெளியில வாங்க, ரொம்ப நேரமா நாங்க நிக்கிறோம்ல அப்படி ஒரு சத்தம் போடுறான். 9 வருஷம் கட்டி காத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கத்து கொடுத்து 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 அவங்களுக்கு ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயம் அவங்களை உருவாக்கும் போது 9வது வருஷம் இப்படி ஒரு சம்பவம் நடக்குன்னா ரசூலுல்லாஹ் விரக்தி அடையல. என்னடா இவனுங்களோட வயசு, நம்மளுக்கும் வயசு 62 வயசாச்சு, இவ்வளவு வருஷம் 40 வயசுல இருந்து கத்தி கத்தி இந்த சமுதாயத்தை உருவாக்குறோம், நம்ம வீட்டு வாசல் வெளியில வாங்குங்க, ரொம்ப நேரமா நிக்கிறோம்ல, பேசாம வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன அர்த்தம்னு அவ்வளவு பெரிய ஒரு இறை தூதரை பார்த்து சொல்றாங்கன்னா அவங்க விரக்தி அடையல. சரி, இன்னும் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது அப்படிதான் அதை எடுத்துக்கிட்டாங்க. அதனால பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க விரக்தி அடைஞ்சிடாதீங்க. இந்த சமுதாயத்துக்கு உழைச்சி என்னத்தையா கண்டோம், அசிங்கப்படுத்துறான், அவமானப்படுத்துறான், ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துறான் அப்படின்னு விரக்தி அடைஞ்சிங்கன்னா வேற ஒருத்தன் வந்து அங்க உட்காருவான். அவன் படு பயங்கரமான ஆளா இருப்பான். சமுதாயத்தை போய் என்ன செய்வான், அவன் படு நாச குழியில கொண்டு போய் தள்ளிடுவான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க விரக்தி அடையல. அல்லாஹ் அவங்களுக்கு சொல்றது என்னன்னா, இப்படி எல்லாம் ஒரு இறை தூதரை போய் இந்த மாதிரிலாம் நீங்க கூப்பிடலாமா? உங்களுக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியா அவங்கள்ட்ட பேசுறது? அவங்களுக்கு தனியா அந்தஸ்து இல்லையா? என்னப்பா நீங்க அப்படின்னு லேசா கடிஞ்சுக்கிறான். அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது, 9 ஆண்டுகள்ல அவங்க செஞ்ச அவ்வளவு தூரமான அந்த பணியும் கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறான். சரி போட்டோம், இனிமே இன்னொரு இந்த மாதிரி நடக்காதீங்க, கத்தி பேசாதீங்க, கூப்பாடு போடாதீங்க அப்படின்றது ஒரு விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு அப்படின்ற அந்த 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 சொற்றொடர் இருக்கு பாருங்க. ஒரு அல்லாஹ் அடியார்களை அவன் அழைக்க விரும்புகின்ற ஒரு சொல் குர்ஆன்ல நிறைய வருது. இந்த மாதிரி எத்தனை இடங்கள்ல குர்ஆன்ல இது வருதுன்னு சொன்னா 88 இடங்கள்ல யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஓர் இறை நம்பிக்கையாளர்களே அப்படின்னு வருது. அந்த 88 இடங்கள்லையும் யா ஐயுஹல்லதீன ஆமனுன்னு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னு ஒரு தஃப்சீர் வந்திருக்கு. அந்த 88 வசனங்களை மட்டும் தஃப்சீருல் மௌதுஇன்னு சொல்லுவாங்க. தலைப்பு அடிப்படையில் திருக்குர்ஆனுக்கு விரிவுரை சொல்வது. பொறுமைனா பொறுமையை பத்தி வந்திருக்கக்கூடிய வசனங்கள், கல்வியை பத்தி வந்திருக்கிற வசனங்கள், இப்படி எழுதப்பட்டிருக்கூடிய தஃப்சீர்களுடைய வரிசையில யா ஐயுஹல்லதீன ஆமனு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வசனங்களை மட்டும் ஆய்வு செய்து எழுதப்பட்ட தஃப்சீர்கள்ல தனியான ஒரு தஃப்சீர் வந்திருக்குது. அப்படி பார்க்கும்போது 88 இடங்கள்ல வர்றது சூரத்துல் பக்ராவில 286 வசனங்கள். சூரத்துல் பக்ரா பெரிய சூரா, 286 வசனங்கள். இந்த 286 வசனங்களை கொண்ட மிகப்பெரிய சூறாவுல மொத்தமே 11 தடவை தான் யா அய்யுஹல்லதீன ஆமனூன்னு வருது. 286ல 11 என்பது எத்தனை சதவீதம் நீங்க கணக்கு பண்ணிக்கிடுங்க. 100 வசனமா இருந்தா 11ங்கிறது 10க்கு வச்சுக்கிடுவோமே, 10னா எவ்வளவு, 200க்கு 11, 286க்கு எங்கேயோ கீழே போயிருது. ரொம்ப சொற்பமா தான் இந்த கணக்கு, சதவீத கணக்கு படி பார்த்தா வருது. அதிகமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்கிற வசனம் அது மிக அதிகமாக மற்ற சூறாக்களை விட கூடுதலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரா சூரத்துல் மாயிதா, அல்ல அதிகமா வருது. ஆனா இந்த சூறாவுல மொத்தம் இருக்கிறது எத்தனை வசனம் தான்? 18 தான். 18ல 5 தடவை யா அய்யுஹல்லதீன ஆமனு நல்லா கூப்பிடுறான். இவ்வளவு இந்த ரேஷியோ, இந்த கணக்கின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா யா அய்யுஹல்லதீன ஆமனு நல்லா அதிகமான சதவீதத்துல சொன்னது இந்த சூறால தான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு புரியுதா? அஹ்லாக், என்னுடைய அடியார்களே, அஹ்லாக் ரொம்ப முக்கியம். ஈமானை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க கரை சேர்ந்துட முடியும்னு நினைக்காதீங்க. ஈமானை மட்டும் வச்சுக்கிட்டு, அந்த ஈமானும் எப்படிப்பட்ட ஈமானா இருக்கணும், ஈமான்னா என்ன, ஈமான்ங்கிறது வேற ஏதோ நினைச்சுக்காதீங்க. அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் முழுக்க முழுக்க கட்டுப்படுறது, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட
இந்த அஹ்லாக் என்பது ரொம்ப முக்கியமானது. இந்த அஹ்லாக் இல்லாட்டி போனா நீங்க ஏமாந்துருவீங்க அப்படின்னு இந்த மனிதனுக்கு இந்த சமூக பொறுப்புணர்வை இந்த சூரா உணர்த்துகிறது. அப்படி பார்க்கும்போது வேற எந்த சூறாவிலும் இவ்வளவு அதிகமாக அஹ்லாக்கு சொல்லப்படவும் இல்லை, வேற எந்த சூறாவிலும் இவ்வளவு அதிகமாக ஒப்பீட்டளவில் 18க்கு 5, அதுல ஒரு யாயுல்லதீன ஆமனு, அப்ப 18க்கு 6ன்னு கூட கணக்கு வச்சுக்கிட்டா இன்னும் கரெக்டா இருக்கு. 6 6 12 1/3 ஆஃப் ஆயத்து வருதா, அப்படி வச்சுக்கோங்க. நீங்க அவ்வளவு நெருக்கமாக அல்லாஹு தாலா மனிதர்களோடு இந்த சூறாவில் உரையாடுகின்றான். அதே போல பார்த்தோம்னு சொன்னா இந்த சூறாவில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான விஷயங்கள் என்று பார்க்கின்ற போது கண்ணுக்கு புலப்படக்கூடிய தீமைகள் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாத தீமைகளும் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கர்லாவி சொல்லுகின்றார், சில நேரங்களில் ஒரு மனிதனை பற்றிய தவறான எண்ணமும் தீய கற்பனைகளும் ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கும் போது கூட நடக்கும். தொழுகையில இருக்கும்போது கூட, உதாரணத்துக்கு சொல்றேன், நகைச்சுவைக்காக நான் சொல்லல, ஒருத்தர் ஏப்பம் விடுறாரு, நல்லா அடிச்சுட்டு வந்திருக்கான் போது தெரியுது, இன்னைக்கு சம்மான பிரியாணி நினைக்குவான். ஒருத்தர் இருமுறாரு, இவரால் ஊருக்கே கோவிட் வந்துடும் போல் தெரியுது, இது தப்பு. இது அவரு இருமக்கூடாதுன்னு நினைச்சுதான் வந்திருப்பாரு, அவரை மீறி எது வருது, ஏதோ அவர் நடக்குது. பாசிட்டிவா தான் நினைக்கணும், தவறா நினைக்க கூடாது. இப்போ அல்லாஹுவோடு தொடர்புல இருக்கும் போதே சக மனிதனுடனான அந்த தொடர்பு என்பது எவ்வளவு மட்டமா இருக்கு பாருங்க, நமக்கு எவ்வளவு மட்டமா இருக்கு. ஆனால் இந்த உணர்வுகளை கடந்துதான் ஒரு மூமின் உலகத்துல வாழணும். இந்த எண்ணங்களை எல்லாம் கடந்துதான் வாழணும். ஏன்னா ஷைத்தானுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னா சக மனிதனோடு இன்னொரு மூமினுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவை சீர்குலைக்கிறது தான் ஷைத்தானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுடனான தொடர்பை சீர்குலைச்சு தான் வச்சிருக்கான், அப்படித்தானே? ஒன்றும் இல்லைங்க, உலகத்தில் அல்லாஹ் வணங்குறவங்க அதிகமா, சிறுக்கு வைக்கிறவங்க அதிகமா? சிறுக்கு வைக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஈசா நபியை வணங்குறவங்க அதிகம். ஒரு நம்பர், ஒரு மக்கள் தொகை கணக்கில் சொல்ல ஒரு சும்மா ஒரு கணக்கு போடுங்க. ஈசா நபியை சிறுக்கு வைக்கிறவங்க தானே அதிகமா இருக்கிறான். உண்மையான இறைநம்பிக்கையாளர்கள் குறைவாக தானே இருக்காங்க. அப்ப அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலான தொடர்புல போதுமான அளவுக்கு ஷைத்தான் திருப்திப்படக்கூடிய அளவுக்கு அவன் சந்தோஷமான வெற்றியைத்தான் பெற்றுக் கொண்டிருக்கிறான். நமக்கும் அவனுக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். தக்பீர் கட்டி தொழுதாலும் கூட என்ன செய்வான், உள்ள பூந்து ஏதாவது பண்ணுவான், ஒளி செய்யும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணதான் செய்வான். ஆனால் அதை விடவும் ஒரு ஷைத்தானுக்கு எப்போ கூடுதலான மகிழ்ச்சி வருதுன்னு சொன்னா, சக மனிதனோடு இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல இடையூறு செய்யும் போதுதான் ஷைத்தான் என்ன செய்யறான், அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றான். எனவே அந்த மகிழ்ச்சியை ஷைத்தானுக்கு கொடுக்க கூடாது என்பதனால இந்த சூறாவில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய அளவுல என்ன செஞ்சிருக்கிறான், அஹ்லாக்குகளை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றியும் பேசியிருக்கின்றான். அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹ். ஓரளவுக்கு இந்த சூறாவினுடைய ஒழுக்கங்களை, இந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயங்கள், சக மனிதனுடைய கண்ணியம், அதே மாதிரி பரிகாசம், கேலி கிண்டல், தவறாக எண்ணுவது, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டியிருக்கான். மொத்தத்தில் இந்த சூறாவுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு பேர் என்னன்னா சூரத்துல் அஹ்லாக். அது இந்த இன்னொரு பேர், துணை பேர் சொல்லுவாங்கல்ல. இப்போ சூரா பனி இஸ்ராயில்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, அதுக்கு சூரத்துல் இஸ்ரா, மேராஜ் சம்பந்தப்பட்ட சூறான்னு சொல்லுவாங்க. சூரத்துல் கஸஸ்னு ஒரு அத்தியாயம் இருக்கு, அதுக்கு சூரத்து மூசான்னு சொல்லுவாங்க, மூசா நபி சம்பந்தப்பட்ட. ஆனால் சூரத்து மூசான்னு கிடையாது. அது மூசா நபியை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறதுனால அந்த சூறாவுக்கு என்ன பேரு, சூரத்து மூசான்னு பேரு. அந்த மாதிரி இந்த சூரத்துல் ஹுஜராத் என்கிற அத்தியாயத்துக்கு இன்னொரு பெயர் என்ன சொல்லப்படுகிறது என்றால் அஹ்லாக்கு சம்பந்தப்பட்ட சூரா என்பது. மொத்தத்தில் மூமின்களுடைய கண்ணியத்தை ஒரு எக்கு கரை கட்டி ஒரு இரும்பு கோட்டையை போல கட்டி காக்கக்கூடிய ஒரு சூறாவாக இது இருக்கிறது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாய அமைப்பை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சமுதாய அமைப்பு எப்படி இருக்கும்? சண்டை சச்சரவு இருக்குமா? போட்டி பொறாமை இருக்குமா? பஞ்சகம் சூது இருக்குமா? ரொம்ப நிம்மதியான ஒரு சூழல் அந்த சமுதாயத்தில் நிலவும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்க விரும்பிய சமுதாய அமைப்பு. அல்லாஹ் உருவாக்க விரும்பிய சமுதாய அமைப்பினுடைய லட்சணமும் ஒழுங்கும் இப்படித்தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். வேற